சுகுமார் ஏதாவது பேசுறீங்களா? இல்ல பொண்ணு. ஓகே ஓகே. திடீர்னு எமோஜி எல்லாம் வந்துச்சா, அதான் பயந்துட்டேன். எந்துல இருந்தா? மதுரன். ஓகே ஓகே. பிரகாஷ் வந்துட்டாரு. ஆமா. டைமுக்கு வந்துட்டாரு பாத்தியா? ஃபேஸ் பக்குனா. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ பரணி ப்ரோ, சாரி ப்ரோ. ஹெட்செட்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதனால தான் கேட்டேன் கேக்குதா இல்லையா. ஓகே ஓகே, கேக்குது. யாரோ சாரி சொன்னாங்க, எதுக்கு? நான் தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் உங்களை. ஆமா ப்ரோ, எனக்கு திடீர்னு இப்பயே சும்மாவே எல்லாமே லிஸ்னர்ல தான் காமிக்குது, ரெக்வஸ்ட் காமிக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவா சரியானாதான் உண்டு. எப்பயும் அப்படிதான் இருக்குது. அதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு டக்குன்னு. இல்ல ஸ்பீக்கர் தந்ததுக்கு தான் ப்ரோ ஒரு ஹார்ட் எமோஜி விட்டேன். நீங்க அதை எப்படி நினைச்சிட்டீங்க? ஓகே ஓகே ஓகே. சரி, ஸ்பீக்கர்ல இருக்கவங்க சொல்லுங்க, நீங்க என்ன படம் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ ஸ்பாய்லர் இல்லாம பேசலாம். ப்ரோ நான் நாளைக்கு தான் நான் வாழை போறேன். இன்னைக்கு எதுவும் பார்க்கல, இன்னைக்கு கொஞ்சம் பிஸி. நான் வந்து இங்க இன்னைக்கு ஆக்சுவலி அந்தகன் வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கால இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. அந்தகன் பார்த்தேன். வாழை வந்து நாளைக்கு போறோம், நாளைக்கு ஷோ பார்க்க போறேன். சூப்பர் ப்ரோ. சும்மா அதுல இருந்து நாய்ஸ் வருதுண்ணா. ஓகே, சொல்லுங்க ப்ரோ. அந்தகன் வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கால ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ப்ரோ அந்த படத்துக்கு. சூப்பர். நல்லா, அதாவது கொலம்போ சிட்டில தான் இருக்க ஒரு ஸ்க்ரீனுக்கு போனோம், மல்டிப்ளெக்ஸ் பிவிஆர்ல. ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு. வாழை அங்க ரிலீஸ் ஆகுதா ஸ்ரீலங்கால? புரியல. வாழை ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ, வாழை ரிலீஸ் ஆயிருக்கு. கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகல இன்னும். ஓகே 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 ப்ரோ. இங்க எனக்கு கொட்டுக்காளி ரிலீஸ் ஆயிருக்கு, வாழை ரிலீஸ் ஆகல. ஓகே ஓகே. ஏலியன் மூவி இருக்கு. ஏலியன் ரோம்லெஸ் தானே, யாரும் பார்க்கல ப்ரோ. ப்ரோ நேத்து தான் ப்ரோ ஆக்சுவலி நான் அது பார்த்தேன். சொல்லுங்க. ஆக்சுவலா அது ஒரு பயங்கர, என்ன சொல்றது, ஸ்டார்ட் டு எண்ட் பயங்கர டென்ஸ்டா இருக்கும் மூவி. சூப்பர். ஒரு மேபி ஒரு சில பேருக்கு மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அவங்களுக்கு கதைக்குள்ள போறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் போரிங்கா இருக்கலாம். மற்றபடி ஒரு செம்ம டென்ஸ்டா போகும் படம். நல்ல முக்கியமா பார்க்கணும், அது வந்து ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஓகே, சூப்பர். சவுண்ட்ல மிரட்டி விட்டுருக்கானுங்க. ஆக்சுவலா சவுண்டுன்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வச்சு, இன்னைக்கு கோட் ட்ரெய்லரு நான் வந்து 3 தடவை தியேட்டர் பார்த்தேன். அப்ப 3 படம் பார்த்திருக்கீங்க இன்னைக்கு? இல்ல, 2 படம் தான் பார்த்தேன். அந்த கொட்டுக்காளி படத்திலேயே படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டாங்க, இன்ட்ரோல ஒரு தடவை போட்டாங்க எனக்கு ஆக்சுவலா. ஆனா ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தது வந்து அட்மாஸ் ஒரு ஸ்கிரீன், வேற ஒரு ஸ்கிரீனு, அதுலதான் சூப்பரா இருந்துச்சு. அது இப்போதான் லேட்டஸ்டா வேற ப்ரொஜெக்ஷன் வேற அப்கிரேட் பண்ணிருக்கதா சொன்னாங்க. சவுண்டும் சரி, விஷுவலு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கூட சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு நான் வந்து 2 படம் பார்த்தேன். ஒரு மலையாள படம் ஒன்று, ஒரு தமிழ் படம் ஒன்று. கொட்டுக்காளி தான் ஆக்சுவலா தமிழ் படம். இங்கே இது கொட்டுக்காளி ஒரே ஒரு ஷோ தான் கொடுத்துருந்தாங்க பிவிஆர்ல. ஸோ எப்படி பரணி எப்படி இருந்தது? நான் பரணி தான். சாரி. இல்லைண்ணா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. நான் வந்து என்ன எதிர்பார்த்து போனேன்னா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா தான் இருந்துச்சு. குறைகளாக எனக்கு வந்து பெருசா எதுவுமே தெரியல. எண்டிங்குமே பிடிச்சிருந்துச்சு. அண்ணாபன் ஆக்டிங் வேற லெவல். சூரியும் சரி, அண்ணாபனும் சரி, அது சும்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க பேசாம டயலாக் இல்லாம சும்மா இருக்கிறது தான். ஆனா அந்த சின்ன சின்ன எமோஷன்ஸ் கூட வந்துட்டு சூப்பரா கன்வே பண்ணிருப்பாங்க. ஒரு இடத்துல நான் வந்துலாம் ஒரு மாதிரி இதா இருக்கேன், அவங்க சிரிப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம். அந்த சீன்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. சூரியுமே சரி, அவர் வந்து இந்த வாய்ஸ் அந்த மெயின்டைன் பண்ணது, ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ஒரு கேரக்டர் இது பண்ணதெல்லாம் வேற லெவல். அது இன்ட்ரோல் டைம்ல, டுவோர்ட்ஸ் இன்ட்ரோல் ஒரு அந்த ஆட்டோல வர சீக்வன்ஸு மிரண்டுட்டேன். நான்லாம் ஒரு மாதிரி தான் உட்காந்துருந்தேன் அந்த சீன் பார்க்குறப்பெல்லாம். இன்டென்ஸாக இருந்துச்சு, அவ்வளோ இன்டென்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ரூட்டடாகவும் இருந்துச்சு படம். எனக்கு கிளைமேக்ஸ் தான் வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் என்னது முடிஞ்சா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் அந்த எண்ட் கிரெடிட்ஸ்க்குள்ள. சரின்னு அப்புறம் வெளியே வந்து அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஓகே அப்பதான் கொஞ்சம் செட் ஆனேன். நல்லா இருந்துச்சு. இன்னொரு படம் வந்து ஹண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் பார்த்தேன். பாவனா நடிச்சிருக்காங்க. ஷாஜி கைலாஸ் படம். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டைம் எடுத்து ஸ்டோரிக்குள்ளே போக டைம் எடுத்து பொறுமையாக ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஒரு ஒரு ஹாரர் ரிவெஞ்ச் ட்ராமா தான். அதில் லைட்டாக கொஞ்சம் இதாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இன்ட்ரோ டுவர்ட்ஸ் இன்ட்ரோ பிளாக் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் கூட நல்லா ஒரு மாதிரி என்கேஜிங்காக போச்சு. பட் என்னன்னா எல்லாம் ரிவீல் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸாக வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை வச்சு அங்கே தான் கொஞ்சம் வந்து டவுன் ஆச்சு படம். அதுதான் எனக்கு அது இந்த படத்தில் வந்து அஜ்மல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, கோட் படத்தில் கூட நடிச்சிருக்காரு. ஸோ அவர் இந்த படத்துலேயும் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நான் போன தேட்டர் வந்து வனிதா தேட்டர் தான். அங்கே நிறைய பேர் குரூவெல்லாம் வருவாங்க அந்த தேட்டருக்கு எப்பயுமே. ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஷோ ஃபுல்லாக பிளாக் பண்ணி அப்படி தான் வருவாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஷோவே மத்தியானம் 1 மணிக்கு தான் போட்டாங்க அந்த தேட்டரில். ஆனால் குரூவிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. பாவனை வந்து வரல, பட் அவங்க ஏதோ வெளியூரில் இருக்காங்க போல், அதனால் வரல. அஜ்மல் வந்துட்டு கிளைமேக்ஸ் அந்த 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கிறப்ப தான் என் பக்கத்து சீட்டு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அங்கே தான் வந்து அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் மட்டும் வந்து பார்த்துட்டு படம் முடிஞ்சோடனே படம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் படம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே தானா அப்படின்னாரு. ஆமாம், எல்லாம் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டும் ஸ்டார்டிங்கில் டைம் எடுத்து இது பண்ணது அதெல்லாம் கொஞ்சம் ட்ராபேக்கு, ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஓவரால் ஓகே தானே ஓடிடும்ல அப்படின்னாரு. இல்லை ஓகே டீசெண்டாக தான் இருக்குது, ஜென்ரலாக நினச்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரை சமாதானப்படுத்து. அவ்வளோதான், இன்றைக்கி 2 படம் தான் பார்த்தேன். அப்டேட்ஸ் எதுவும் பெருசாக கவர் பண்ணல. நீங்களாம் பேசிட்டு இருங்க, அதுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா கவர் பண்ணிட்டு சொல்கிறேன். என்ன ப்ரோ? எனக்கு இன்னொரு மூவி சஜஷன் இருக்கு. ஒருத்தவங்க சொல்லுங்களேன், ஒருத்தவங்க பேசுங்க ப்ளீஸ். அஜித் குமார் ப்ரோ பேசுங்க ப்ரோ. சாலாவா? சாலா இங்க ரிலீஸ் ஆகலன்னு நான் பார்க்கல ப்ரோ. இல்ல பார்த்தவங்கள நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்களா, நம்மள யாராவது பார்த்தாங்க கேட்டேன். குமாரா நீங்க பாத்தீங்களா? சுமார்னா கேக்குதானா? இல்ல ப்ரோ, நான் பார்க்கல அந்த படம். அன்னைக்கு வேற வேலை இருந்தது. அதுவும் விமல் படமா போக்கு மேடம் வெகு தூரம் ஒரே நாள்ல போட்டாங்க ப்ரீமியர். 2 நாளா 3 நாள் முன்னாடி நினைக்கிறேன். ஆமா, டியூஸ்டே அன்னைக்கு பார்க்க முடியல. ஓகேண்ணா. இல்ல ஃபிலிம் கிராஃப்ட் அருண் ரிவ்யூ பண்ணிட்டு நல்லா தான் கொடுத்துருந்தாரு. அதனால நம்ம குரூப்ல கேட்டு பார்த்துக்கலாம். இல்ல, அது மெட்ராஸ் டைப்ல இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ப்ரோ நான் ஒரு மூவி சஜஷன் ஒன்று வச்சிருக்கேன், லாங் லெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மூவி. ஆமாம் ப்ரோ, அந்த படம் நான் இன்னைக்கு பார்த்தேன். நான் ஃபுல்லா பார்த்து முடிக்கல காலையில. அது நீங்க சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலாக அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5-5 மினிட்லேயே ஸ்டோரிக்குள்ளே போயிருச்சு. என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் மாதிரி தான். பட் ஒரு நைட்டில் பார்த்தோன்னா அது ஒரு நல்ல வைப் ஒன்று இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஹாரர் வைப் ஒன்று இருந்துச்சு எனக்கு. சவுண்ட் சிஸ்டமோட கிளியராக பார்த்தா நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ அது நான் லாங் லெக்ஸ் இருக்கவங்க பாருங்கன்னு சொல்ல வந்தேன். ஆமா, அது HD வந்துருச்சு ஆக்சுவலா. இன்னைக்கு தான் வந்துச்சு. ஆமா இன்னைக்கு தான் வந்துச்சு. கரெக்ட். நான் ஆக்சுவலாக காலையில் டவுன்லோட் பண்ணிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒரு சீனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் ஒரு மாதிரி ஸ்லோ பர்னாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு ஸ்டோரி வைஸு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் எனக்கு படத்துக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். அதனால ஃபுல்லாக பார்த்து முடிக்கல, பட் பார்த்துருக்கேன் படம். ஓகே லாஸ்ட் half an hour சூப்பர்பா இருக்கும் ப்ரோ, பாருங்க. அப்ப லாஸ்ட் half an hour நான் இன்னும் பார்க்கணுமோ? சரி ஓகே ப்ரோ, கண்டிப்பா பாருங்க. ஆக்சுவலா அது ஒரு ஹை போகும், நீங்க எதிர்பார்க்காத சீன்ஸ் எல்லாம் வரும் அதுல கொஞ்சம். ஓகே நல்லா இருக்கும் அது. மத்தது இன்னொரு ஹாரர் மூவி சொல்லியிருக்காங்க, தி ஆடிட்டின்னு சொல்லி. ஸோ அதுவும் பாருங்க. ஆடிட்டி, ஆமா கரெக்ட், இந்த செவ்வாய்க்கிழமை வந்துச்சு. ஆமா,
அது நான் இன்னும் பார்க்கல ப்ரோ. அது பார்ப்போம். மேபி ட்ரை பண்ணுவோம். இல்ல எனக்கு நானும் ஹாரர் பார்க்கலையா. படம்னாலே வந்து கொஞ்சம் பயம். பயம் ஏன் இந்த சென்ஸ் எனக்கு இந்த கோர் சீன்ஸ்லாம் வந்து பிடிக்காது. இல்லை ரொம்ப பிளட் ஷெட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனாலதான் அதனால அந்த மாதிரி படங்கள்லாம் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் தேட்டர்லயே ஏதாவது வந்தா கூட நான் அந்த மாதிரி கண்ண மூடிக்குவேன். அந்த மாதிரி ஆளு தானே. ஓகே 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 ப்ரோ. பார்த்தா அது சொல்லுங்க. ஓடிடி ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லுங்க. நான் still பார்க்கல, பட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாம். ஆமா, ரிவ்யூஸும் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தேன். கரெக்ட். ஆமா. கோட்டோட ரன் டைம் வந்திருக்கு 2 hours 59 minutes 33 seconds. அதே மாதிரி அர்ச்சனா இல்ல அர்ச்சனா அதே மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காங்க. கேடிஎம் டைம் பத்தி நிறைய பேர் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நாங்களே இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி மேபி ஒன்று 6 AM இருக்கும், இல்லைன்னா 4 AM இருக்கும். இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. ஸோ இந்த 2 டைமிங் தான் இருக்கும். இதை தவிர டிலே ஆகாது. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ப்ரோ அப்புறம் அதுலயே இன்னும் 2 டவுட் காலைல இருந்து போயிட்டு இருக்கிறது தான். அது கன்ஃபார்ம் இல்லைன்னு தெரியல, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருங்க. ஏதோ நார்த் மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் இல்லைன்னு சொல்றாங்க, அதே மாதிரி ஓவர்சீஸ்ல வந்து ஹிந்தி ரிலீஸ் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கா? இல்ல ஓவர்சீஸ்ல ஹிந்தி ரிலீஸ் இல்லைன்னு சொல்லி இல்ல ரூமர் நானும் கேள்விப்பட்டேன். பட் அது அப்படி சும்மா விடுவாங்க, அப்படி விட மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது ப்ரோ. அவங்க வந்து இந்த தடவை வந்து விஜய் படம்ன்றது ஹிந்திலையும் நல்ல ஒரு ரிலீஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு இது இருக்கு. அதை பத்தி பிரகாஷ் ப்ரோ வந்து மேபி வந்து கிளாரிஃபை பண்ணுவாரு. இன்னும் இருக்கிறது 2 படம், 2 படத்தை ஒழுங்கா ரிலீஸ் பண்ணி கடைசி நேரத்தில் எப்படி சொதப்புறாங்க. கண்டிப்பா இருக்கு ப்ரோ. இல்ல இப்போ கரெக்டா பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஏஜிஸ் மேல. பார்ப்போம். ப்ரோ ஒரு அப்டேட் ஒன்று கேட்கணும். வேட்டையன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகுது? அது சீக்கிரமே வந்துடும் ப்ரோ. ஆல்ரெடி அனி ட்வீட் பண்ணிட்டாரு, அனிருது. ஸோ சீக்கிரமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மோஸ்ட்லி. ஓகே ஓகே ஓகேப்பா. பிரகாஷ் நான் இன்னைக்கு வாழையை பார்த்துருந்தாரு. வாழையை பற்றி பாசிட்டிவாகவும் ரிவ்யூ போட்டிருந்தாப்புல. ஸோ அதை பற்றி பேசுவாருன்னு நம்புகிறோம். பிரகாஷ் நான் இருக்கீங்களா? அமைதியாக இருக்கீங்க. பிஸியாக இருக்கார் போல். அடுத்த வாரம் இதுதான் நானி படம். அந்த படம் இங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா மோஸ்ட்லி பார்ப்பேன். இப்போ என்னன்னா அது தெலுங்கு படம்ன்றதுனால சப்டைட்டில் இருக்குமா இருக்காதா அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் ஃபர்ஸ்ட் டே. பட்டு பார்ப்போம். ஏன் ப்ரோ அங்க மலையாளத்துல தமிழ் டப் ரிலீஸ் ஆகாதா? சார் கேரளா தமிழ் டப் ரிலீஸ் ஆகாதா? தமிழ் டப்பு அது டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோ. இந்த மாதிரி படத்துக்கு ரேரா மேபி ஒரு ஷோல 2 ஷோ அந்த மல்டிப்ளெக்ஸஸ்ல கொடுப்பாங்க, அவ்வளோதானே தவிர பெருசா வைட் ரிலீஸ் இருக்காது. ஓகே ஓகே. தெலுங்குலயே வந்துட்டு அவ்வளோ இருக்குமான்னு டவுட்டு தான். பாப்பா ரிலீஸ் ஆனாதான் தெரியும். இது வரைக்கும் நானி படம் ஒரு படம் கூட நான் தேட்டரில் பார்த்தது கிடையாது இந்த சப்டைட்டில் இதனால. ஸோ அட்லீஸ்ட் இந்த படமாவது வந்து போய் பார்க்கணும்னு இருக்குது. நானே ஒரே ஒரு படம் தான் ப்ரோ தேட்டர்லயே பார்த்தேன். ஜெர்சியா? இல்ல அதான் ஆன்சர்லயே சொன்ன பதிலே இருக்கு. என்ன படம்? ஒரு படம்னா நானியா? ஓகே ஓகே ஓகே. பில்லாட்டுக்கு போனேன் ப்ரோ, டிக்கெட் கிடைக்கல, அந்த படத்துக்கு போனேன். ஓகே சாட்டிஸ்ஃபைடா? இல்ல ப்ரோ, அங்க போய் மாட்டுறதுக்கு இங்க எஸ்கேப் ஆயிட்டேங்கிறேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டே நைட் ஷோ போனேன். ஓகே தான், எனக்கு பில்லாட்டுவும் பிடிச்சிருக்கு, நான் பிடிக்கலன்னு சொல்லல. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு, அது ஒண்ணுதான் பிரச்சனையா இருந்துச்சு. ஓகே. அப்ப இருந்த யுவன் எல்லாம் இப்பயும் நல்லா தானே ப்ரோ போடுறாரு. உண்மையிலே சொல்றேன். இல்ல கோட் ட்ரெய்லர் நான் வந்து தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த பிஜிஎம்லாம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி, பிஜிஎம்மும் சரி. அத நான் சொல்ல. இப்ப அந்த டைம்ல யுவனுங்கிற நேம் சொன்னாவே வந்து யாரும் இல்லல்ல. அது என்னமோ உண்மைதான். இப்ப வந்து அப்ப ஒரு இப்ப அனிருத்னு ஒரு பிராண்ட் இருக்கிற மாதிரி அந்த டைம்ல அந்த 2010 பீக்ல இருந்த டைம் பிராண்ட் இருந்துச்சு. இப்ப அது அப்படியே ரொம்ப கம்மியாயிடுச்சுல, அதான் சொல்றேன். அது புரியுது ப்ரோ. யாராவது வேற ஏதாவது ஓடிடி ரிலீஸ் ஏதாவது பாத்தீங்களா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ.
ப்ரோ கோட் ஐமேக்ஸ் ரிலீஸ் இருக்கு இல்ல கன்ஃபார்ம். பட் அது 10 days பிஃபோர் கண்டென்ட் டெலிவர் பண்ண, அப்போ கண்டென்ட் டெலிவர் ஆயிட்டு இருக்குமா ப்ரோ? ஐமேக்ஸ் ரிலீஸ் இருக்குது ஓகே, பட் 10 days பிஃபோர் கண்டென்ட் டெலிவர்னா புரியல. இல்ல ஐமேக்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணனா ரிலீஸ் டேட்டுக்கு பிஃபோர் ஒரு 10 days முன்னாடி கண்டென்ட் டெலிவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஐமேக்ஸ் தியேட்டர் ரிலீஸ் பண்ணா அதுக்கேத்த இது எல்லாம் பண்ணோம்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கண்டென்ட். அதுக்கு ஆமா ப்ரோ. சென்சார் ஆயிடுச்சு ப்ரோ, இன்னும் 3 நாள் இருக்கே, 10 days ஆகணும்னா திங்கக்கிழமை வரைக்கும் டைம் இருக்கே. அது இன்னும் ஷோ டைமிங்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. 4 AM இல்ல ஷோ டைமிங்ஸ் எதுக்குமே எதுவும் பெருசா எதுவும் கன்ஃபார்ம் ஆகல ப்ரோ. இவரு கிறிஸ் சக்சஸ் அவர் தான் வந்து யூஎஸ்ல இருக்காரு, அவர் போட்டாதான் உண்டு, இல்ல வேற யாராவது எடுத்துட்டு வந்தாதான் உண்டு. இப்போ வரைக்குமே அவங்க இப்போ ரீசெண்டா போட்டிருக்கிறது ஷோ டைம் ஃபர்ஸ்ட் ஷோ என்னன்றது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் கண்டிப்பா ஐமேக்ஸ்லாம் விட மாட்டாங்க, அதெல்லாம் ஷோ போட்டுருவாங்க. ஓகே ப்ரோ ஐமேக்ஸ்க்கான ரஃப் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க ப்ரோ. இந்த கண்டென்ட் தான் இன்னும் ஃபினிஷிங் கண்டென்ட் ஒன்றும் போல, பட் சென்சாருக்கான ரஃப் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த என்னன்னா நம்ம இந்தியன் சென்சாரை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ, டிஎன்ல பண்ண சென்சார் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க தானே? அல்ல அது அது எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல ப்ரோ. அது அப்படி ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா யூஎஸ்ல வந்து 18+னா R கொடுப்பாங்க, இல்லைன்னா PG-13 PG-15 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இங்க இருக்கிறது அது அங்க யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. 2-3 இடத்துல வந்து இந்தியன் சென்சாரை யூஸ் பண்ணிக்கலாம்னாங்க. இப்போ எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க. யூஎஸ் சென்சார் எப்படின்னு தெரியல, சிங்கப்பூர்ல இருக்காங்க. பட் என்னதான் சென்சார்ட் கண்டென்ட் போனாலுமே அவங்க வந்து மூவி போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி, ஒரு நாள் அந்த நைட் வந்து ஒரு தடவை ஓட்டி பார்ப்பாங்களாம். ஓட்டி பார்த்துட்டு அதை மீறி வேற ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணுவாங்களாம். அந்த சென்சார் ஆன இடத்துலலாம் அந்த மாதிரி இருக்குதுன்னா ஓகே டிக் அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். தேட்டர்லேயே இன்டர்னலாக செக் பண்ணுவாங்களாம். அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணாங்க, அது அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி. பட் யூஎஸ்ஏல எனக்கு அப்படியே வந்து இந்தியன்ல இருக்கிற சென்சார் கண்டென்ட் தூக்கி அங்கே வந்து வச்சு அப்படி போடுவாங்களான்னு எனக்கு அது எனக்கு ஷோரா தெரில ப்ரோ. அது தெரியாம எதுவும் சொல்லக்கூடாது, அதனால வந்து எனக்கு தெரியல ப்ரோ. லியோ டைம்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க, லியோ டைம்ல வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த இடத்துல சென்சார் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இங்க எங்க தனித்தனி சென்சார் பண்ணணும் அப்படியா. இதே மாதிரி ஐமேக்ஸ் வந்து லாஸ்ட் 10 days to 12 days இருக்கிறதா அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நான் அதை வச்சுதான் ஞாபகத்துல வச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கும் கன்ஃபார்மா தெரியாது. ஓகே ஓகே. இன்னும் அந்த சென்சார் கட்லிஸ்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகல ப்ரோ, யாரும் எடுத்து போடல. கோட்டுது ஒரு நிமிஷம் ப்ரோ. ஹோல் வேர்ல்ட் வில் ஸ்டார்ட் சேம் டைம், யூஎஸ் நோ சென்சார் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இல்ல சென்சார் இது போட்டாங்க ப்ரோ. ப்ரோ காலையிலே வந்துருச்சு ப்ரோ. வந்துருச்சா? வந்துருச்சு. அதுல வந்து இன்னொரு விஜய் நேம் கூட ஜீவன் கரெக்ட் வந்துருச்சு. ஐயோ எதுவும் சொல்லிடாதீங்க, இப்ப நான் அதை எதுவும் படிச்சே பார்க்கல, நான் சும்மா அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தான் பார்த்தேன். அதுல பார்த்தேன் இல்ல சினாப்சிஸ் இல்ல கட் எதுவும் இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். ரெண்டு செகண்ட் என்னமோ தான் கட், அவ்வளவுதான். கட் எதுவும் இல்ல. அது பெருசா கதைக்கான கண்டென்ட் தேடுற அளவுக்குலாம் அதுல ஒண்ணும் இல்ல, நீங்க அப்படிலாம் பயப்பட வேணாம். அப்போ ஓகே. இல்ல அப்படிதான் வந்து எல்லாம் இது கொட்டுக்காளி ரிவ்யூன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்பாய்லரா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து எனக்கு இன்னைக்கு தான் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த ட்ரெய்லர்ல ஜீவன்லயும் மிஸ்கின் பாதி கதையை சொல்லிட்டாராம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஈவென்ட் போன ஒருத்தவங்க சொன்னாங்க. சொல்லுங்க. படம் பார்த்து வந்தாங்களா? அப்பயே 4-5 பேர் ட்வீட் போட்டாங்க. யாரு ரிவ்யூ ஸ்பாய்லர் சொல்றீங்களா? பெரிய பெரிய ரிவ்யூலாம் கிடையாது, சின்ன சின்ன ரிவ்யூலாம் இருக்காங்கல்ல, அதுல போட்டாங்க. ஆமா அப்பயே போட்டாங்க படம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூ தான் ப்ரோ வந்திருக்கு தமிழ்நாட்டுல, ரொம்ப பாசிட்டிவ் எல்லாம் கிடையாது நீங்க சொல்ற மாதிரிலாம். அது தெரியல ப்ரோ, எனக்கு அது எப்படின்னு தெரியல. பட் இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து இது இருந்ததுனால நான் ரிவ்யூஸ் பெருசா எதுவுமே பார்க்கல. இப்போ ஆடியன்ஸ் ரிவ்யூஸ் வந்துச்சு, அந்த வீடியோ கூட நான் எதுவும் பார்க்கல எதுவுமே. பட் ஓகே, அது இது வந்து எப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு கேட்டா அது டிபெண்ட்ஸ் தானே. இந்த ஆர்ட் ஃபிலிம் அவார்டு படம் அப்படின்றது வாயே அப்படிதான் ப்ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம் ஒரு ½ hour அப்படியே ஒரு மாதிரியா போகுது, அதுக்கப்புறம் தான் படம் சூடு பிடிக்குது. அப்படியா? வாயே அது ஆமா, வாயே அதே மாதிரிதான் இருக்கு. ஜடல் அடிச்சு பிடிக்குமான்னு தெரியல, டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா படம் கேட்டா பிடிக்காரு பிரகாஷ்.
அதான் நிறைய பேர் சொன்னாங்க. இன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ கூட பாசிட்டிவ் ரிவ்யூ தான் குடுத்தாரு. பட் 1, 2 பேர் சொன்னது என்னன்னா, நிறைய பேர் ரொம்ப ஹைப் பண்றாங்க. அந்த ஹைப்போட போய் படம் பார்க்காதீங்க. பிளாங்கா போய் படம் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதனால அந்த ஒரு இது பார்த்ததுனால நான் வந்து பெருசா வந்து என் மைண்ட்ல வந்து அந்த படம் வந்து ஏத்திக்கல. ஏன்னா எனக்கு இப்போ 2 ஆர் 3 வீக்ஸ்ல ஓடிடில வந்துச்சுன்னா அது வந்து பார்க்குறப்போ பிளாங்கா பார்த்துடலாம். அப்பதான் ஏன்னா இவ்வளோ ஹைப் பண்ணிட்டு ஒரு படத்தை நம்ம போய் பார்த்துட்டோம்னா அந்த ஹைப் அளவுக்கு இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரோ அந்த ஹீரோ நல்லா இருக்காங்க ப்ரோ, ஹீரோ நல்லா இருக்காங்க. ஆமா அந்த பஞ்சு மிட்டாய் பாட்டு இருக்கு, அந்த பாட்டு தான் வீட்டுக்கு செம்ம டான்ஸ் போடுறேன் நிக்கலாம் ஓட்டிட்டு வந்தா. ஆமா ஆமா அந்த பஞ்சு மிட்டாய் சொல்ல தெரியல, மம்முட்டிக்கு மம்முட்டின்ற மார்க்கர் லைட்டா யூஸ் பண்ணிருக்காங்க, இதுல இப்ப பாட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த சீன் செம்மையா இருக்கு தியேட்டர்ல, செம்ம வைப்பு. ஆனா அது கொஞ்சம் ஒரு ரவுண்ட் வரும் ப்ரோ, அந்த வீடியோ ஒரு ரவுண்ட் வரும் ஓட்டிட்டு வருதா படம் வந்தா. ஓகே 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 சூப்பர் சூப்பர். பாலா படத்துக்கு போயிட்டான் இன்னைக்கு 2 படம் பேக் டு பேக். ஒட்டுக்காளி, அதுக்கப்புறம் வாழை நைட் ஷோ. ஒரு பர்னி ப்ரோ 3 ஹவர்ஸ் சொல்றாங்களே, 3 ஹவர்ஸ்னா இன்டர்வியூட பார்த்தா 3.5 நேரம் மேல வந்துருங்க ப்ரோ. ஏன் அதுல எடுத்து வச்சிருக்காங்க? இது ஒரு சிக்கல் தான் ப்ரோ, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் தான். இல்ல ஒரு 5-6 நாளைக்கு சொல்ல முடியாது bro. இப்ப கல்கியுமே 3 hours தான் வந்துச்சு. அது விஜய்க்கு லாஸ்ட் 4-5-6 இயர்ஸாவே எல்லா படமே 3 hours தான். கண்டென்ட் தான் ப்ரோ. நம்ம கண்டென்ட் எப்படின்றது தான். இப்போ இத படமே வச்சுக்கோங்களேன். அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எக்ஸாம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.5 மணி நேரம் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல ஒரு half an hour ஒரு மாதிரி போயிட்டு இல்ல ஒரு 40 மினிட்ஸ் ஒரு மாதிரி போய் லாஸ்ட் 45 மினிட்ஸ் என்கேஜிங்கா போச்சுன்னா கூட இப்ப அப்ஸ்லாம் வந்து இல்ல ப்ரோ, ஜிம்மாலே ஒருத்தர் விஜய் பேசிருக்காரு ஒரு படம் 2.5 மணி நேரம் தான் இருக்கும் அப்படின்னு. அந்த வீடியோ 2-3 வீடியோ ஷேர் ஆயிட்டு இருக்கு கொஞ்ச நேரமா. அது எந்த ஆடியோல விஜயே பேசிருக்காரு ஒரு படம் 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் படம் இருக்கணும், அப்புறம் போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் போட்டுருந்தாங்க அந்த வீடியோ. அதுதான் அது இருக்கு. ஆமா பழைய வீடியோ விஜய் பேசுறோம்ல அந்த வீடியோ ஷேர் ஆயிடுச்சு. மெயின் அது ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி புரியும். அவங்க அந்த ரோல் பண்றதுக்காக அந்த கட் பண்ணி போடுறாங்க. எடிட் பண்ணி ஆமா கட் பண்ணி போடுறாங்க. லியோவே 2 இது அரௌண்ட் இது 2:45 மினிட்ஸ் 2:55 bro 2:55 ஓகே 2:46 அந்த டைம்ல இந்த வீடியோ தான் ட்ரெண்ட் ஆச்சு. நீங்க சொல்ற இதே வீடியோ தான் ட்ரெண்ட் ஆச்சு. லியோ டைம்லயே ட்ரெண்ட் ஆச்சு இந்த வீடியோ. மெயின்ல தமிழ்நாட்டுல மேட்ச் போடுவாங்க. ஆமா அது ஒரு நிறைய தியேட்டர்ல அது வேற மெயின். சர்க்கார் படம் மட்டும்தான் 3 hours 2 hours 35 minutes. மீதி எல்லாமே லாஸ்ட் ஒரு 6-7 வருஷமா 3 மணி நேரம் தான், 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு மேல தான். பீஸ்ட் ப்ரோ பீஸ்ட் பாக்கல எனக்கு தெரியும். பீஸ்ட் நியர்லி 240 வரும் நினைக்கிறேன். ஓகே ஓகே சைது ப்ரோ கை தூக்குனீங்க, சொல்லுங்க ப்ரோ. ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் விடாமுயற்சி அப்டேட் வந்து டீசர் ஆர் எதர் ஃபிலிம்ஸ் வரும்னு சொல்றாங்க. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அடுத்து ஷெட்யூல் டிராப் தான் ப்ரோ வரும். ஷெட்யூல் டிராப்ல ஷூட் டிராப் தான் வரும். அதுக்கப்புறமேட்டு மோஸ்ட்லி ரிலீஸ் டேட் வரும். அப்படி இல்லைன்னா கிளிம்ஸ் ஏதாவது வரலாம், மேக்கிங் வீடியோ அந்த மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் அப்படிதான் சொல்றாங்க, கிளிம்ஸ் ஆர் டீசர்னு சொல்றாங்க. ப்ரோ அத பிரகாஷ் ப்ரோ சொன்னார்ல, அந்த ரிலீஸ் டேட்டே ஒரு கிளிம்ஸா தான் வரப்போகுதுன்னு. ரிலீஸ் டேட்டே கிளிம்ஸா வரப்போதா? ரிலீஸ் டேட்டே வந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி தான் வரப்போகுதுன்னு சொன்னார். அன்னைக்கே சொன்னார்லங்க, அந்த லாஸ்டா ஒரு நிக்கில் நாயர் போஸ்ட் பண்ணுச்சுல, முன்னாடி நிக்கில் நாயர் சொல்ல ரிலீஸ் டேட் வரும். கிளிம்ஸ் ஒரு ஆமா அதுல அழகு நியூஸ் கூட வரப்போகுது சொல்லியிருந்தாங்க. கரெக்டா முடிவு சொல்ல அப்படியே டேட்டோட வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இன்னும் 12 days இருக்கு, அதுக்குள்ள தெரிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. பாலா படம் பார்க்கலையா பாலா? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட்லாம் காட்டாது, எனக்கு ஒன்றும் காட்டாது. அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காத, இப்பயே சொல்லிட்டேன். ப்ரோ ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. ஸ்பீக்கர்ல இருக்கானா? எனக்கு எல்லாரையுமே லிஸ்னர்ல தான் காமிக்குது.
எனக்கும் அவர் பிரகாஷ் பேர் ப்ரோ, ஸ்பீக்கர்ல அப்புறம் காட்டுறேன். சையது, மகேஷ், வினோத், மாவீரன் ப்ரோ, பிரியமுடன், இவங்க எல்லாருமே ஸ்பீக்கர்ல இருக்காங்க எனக்கு காமிக்கிறது. ஓகே ஓகே ஓகே. பிரகாஷ் சாரி பிரகாஷ் பாலா படம் பார்த்துக்கிட்டு நடுவில் இன்ட்ரோ ஆனால் போதும் ஸ்பேஸில் வந்துடுவான். இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவான். என் கிளாஸ் பையன் ஒருத்தர் ஞாபகப்படுத்துறாரு. போய் அவன் படம் எப்படி இருந்துச்சு சொல்ல மாட்டான், இன்ட்ரோ இருந்தா சாப்பிட்டேன்னு தான் சொல்லுவான். அப்பா சரி, பிரகாஷ்ண்ணா இருக்காரா இல்லையா? பிரகாஷ்ண்ணா பேசவே மாட்டேங்கிறாரு. இல்ல இருக்கேன். நடுவில் கொஞ்சம் டவர் கிடைக்கல. நடுவில் அதுக்கு திடீர்னு ஃபோன் வந்துருச்சு. அப்புறம் திரும்ப போயிட்டு வர மாதிரி இப்பதான் கேட்டுட்டு இருக்க மட்டும் ஃபோன் கேட்டுட்டு இருக்கேன். பிரகாஷ் ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, மிக்க நன்றி. படம் பார்த்துட்டு வந்துட்டேன். கரெக்டா புக் பண்ணி. சந்தோஷம், போயிட்டு ஆமா வந்து நல்லா இருக்கு ப்ரோ, நீங்க கரெக்டா புக் பண்ணி கொடுத்தீங்க. என்ன ப்ரோ 40 ரூபா ஆயிடுச்சு சர்வீஸ் சார்ஜ். தெரியல இப்ப இன்னைக்கு முன்னெல்லாம் புக் மை சொல்ல 30 இல்ல ப்ரோ தியேட்டருக்கு மாதிரி இல்ல ப்ரோ. நீங்க புக் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு திருச்சியில நீங்க எவ்வளவு புக் பண்றீங்க? இல்ல அது திருச்சியில 35 ரூபா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு புக் பண்ண எல்லாமே வந்து 40 ரூபா நம்ம காமிச்சிச்சு. தெரியல புக் மை சொல்ல புதுசா ஏத்திட்டான் போல இருக்கு. ஆனா அதுக்கு டிக்கெட் நீங்க தேவலாம். இல்ல பிரகாஷ் ப்ரோ, இல்ல பிரகாஷ் இப்ப எங்க ஊர்ல இன்னொரு தியேட்டர் இருக்கு, அங்க பண்ணீங்கன்னா 30 ரூபா 32 தியேட்டருக்கு ஏத்த மாதிரி மாறுது ப்ரோ. தியேட்டருக்கு ஏத்த மாதிரி இதுலயே ஒரு கொள்ளை அடிக்கிறேன். ஆமா இதுலயே கொள்ள இருக்கு. ஆனா வந்து இது எங்க ஊர்ல டிக்கெட் நீ சமயமா புக் பண்றதுல டிக்கெட் நீ வந்து கொஞ்சம் நல்லா காசு கம்மியா இல்ல ப்ரோ 35 எங்க ஊர்ல டிக்கெட் 35 இருக்கு, 35 தான். இன்னொரு தியேட்டர் ஒண்ணு இருக்கு, அதுல புக் மை ஷோ இருக்கு, பேடிஎம் இருக்கு. ஆமா ஆனா அதுல ஒரு லாபம் எப்படி பாதியா ப்ரோ? 20 போயிடுமா? இவங்களுக்கு 20 அவங்களுக்கு 20? இல்ல தெரியல அது எப்படி கொள்ளையடிக்கிறான்னு தெரியல. ஆனா வந்து நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன், ஒருத்தர் 10 டிக்கெட் புக் பண்ணா அந்த 10 டிக்கெட் சேர்த்து ஒரே தான் சர்வீஸ் நடக்குதுன்னா சர்வீஸ் சார்ஜ்ங்கிறது ஒன்னா தான் இருக்கணும். நீங்க ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் தனித்தனி சர்வீஸ் சார்ஜ் போட்டு அதுல ஒரு பெரிய கொள்ளை நடந்துட்டு இருக்குங்கிறேன். தமிழ் சினிமால என்னென்னமோ ரூல்ஸ் கொண்டு வராங்க, இதை மட்டும் சரி பண்ண மாட்டாங்க. அதான் சொல்லிட்டேன். இப்ப நான் 90% கவுண்டர்ல போய் வாங்க ப்ரோ, புக்கே பண்ண மாட்டேங்க. விஜய் படம் வச்சு பாருங்க, அப்ப மட்டும் ஏன்னா நைட் ஓபன் பண்ணுவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவோம், அப்ப மட்டும் தான் புக் பண்றது. 95% கால் மரம் வண்டி எடுத்து போய் டிக்கெட் எடுத்து ஒரு டிக்கெட் 40 ரூபா 5 டிக்கெட் புக் பண்ணுவோம். நாங்க போனா எவ்வளோ ஆச்சு? 200 ரூபாய்க்கு போச்சு. நாங்க 200 ரூபாய்க்கு போனோம், 2 பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இது 3 வந்துடும் எங்களுக்கு. இல்ல கரெக்ட் தான், நம்ம அப்படிதான் பண்றது. பட் வெளியே டிக்கெட் கிவ் அவே தரப்ப மட்டும் தான் நானும் புக் பண்றது. அது போக சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்குறதுக்கு நான் திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், திரும்ப 4 நாள் 8 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். அந்த சோம்பேறித்தனத்தை பார்த்து மட்டும் தான் புக் பண்றது. இல்ல ப்ரோ, மத்தபடி பெரும்பாலும் நீங்க அவ்வளவு தூரம் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல பக்கத்துல தியேட்டர் இருக்கு. 2 பேர் அப்படிதான் வரும். அதனால எங்க ஊர் பிரச்சனை இல்ல, எல்லா ஊர்லயும் அது மாதிரி இருக்காதுல்ல. 4 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் உங்களுக்கு பெட்ரோல் ஆகி போயிடுங்க. ஆமா சரி, வாழை பாத்துட்டீங்களா? மத்தவங்க எல்லாமே மத்த யாராரு பாத்துருக்கீங்க? ஏன்னா நீங்க தான் முதல் நாள் ரிலீஸ் ஆயிருக்கு. வாழை கொட்டுக்காளி ரிலீஸ் ஆயிருக்கு. இது பரணி ப்ரோ கொட்டுக்காளி பார்த்தாச்சா? எப்படி இருக்கு? சொல்லிட்டேன் நான் கொட்டுக்காளி பத்தி சொல்லிட்டேன். அப்படியா? சொல்லியாச்சா? சரி, வாழை மட்டும் நான் சொல்லிடுறேன். வாழை மட்டும் நான் பார்த்தேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட ஒப்பீனியன். எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்குமா, எல்லாருக்கும் இந்த படம் கொண்டாடுவாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு சிறப்பான மேக்கிங் படம் இருக்கு. இன்னொரு போன் வருது, நான் வந்து அப்படியே பேசுங்க. வெள்ளிக்கிழமை அதுமா இவருக்கு போன் மேல போன் வருது வேற. ரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா நேத்து நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். 1913 இந்தியன் சினிமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 13? அதான் 100 வருட இந்திய சினிமான்னு ஆகும்னா சொல்லுவாங்களே, அந்த வசனத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணது இருக்கு. என்ன ப்ரோ? அடிக்கடி ஏதாச்சும் சினிமா பத்தி பேசும்போது 100 வருஷம் இந்தியன் சினிமான்னு சொல்லுவாங்கல்ல. அப்படியா? அது சொல்லுவாங்க, தெரியும். அதான் இன்னைக்கு போய் செக் பண்ணி பார்த்தேன். 1913 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்தியன் சினிமா. அது ஏதோ ஒரு வீடியோ எல்லாம் கூட பார்த்தேன். அந்த இதே மாதிரிதான் கூத்துப்பற்ற அந்த இதுதான் ஏதோ ஒரு சாங் பார்த்திருக்கேன். அந்த டைம்ல வந்தது யூடியூப்ல ஒரே ஒரு வீடியோ. சவுண்ட் இல்லாத படம் தான் அப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு சவுண்டோட வந்துருக்கு. ஓகே. பரணி ப்ரோ அடுத்த வாரம் ஒரு படம் வருது இல்ல, டப்பிங் எப்படி இருக்கு? தமிழ் டப்பிங் நல்லா இருக்குமா? சரிப்பதா சனிவாரமா? நானே படமா ப்ரோ? ஆமா ப்ரோ, டப்பிங் எப்படி இருக்கும்?
நல்லா இருக்குமா? ட்ரெய்லர் இருக்குல்ல, தமிழ் ட்ரெய்லர் இருக்குல்ல. தமிழ் ட்ரெய்லர் வந்திருக்கா? சரி சரி ப்ரோ சரி, நான் பார்க்கலாம், நல்லா கேட்டேன். இல்ல நானே ஏன்னா தமிழ் படம் ட்ரெய்லர் பாக்குறேன், இருங்க நான் பாக்குறேன் ஒரு நிமிஷம். தமிழ் ட்ரெய்லர் இருக்கு, சரி சரி. வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஆனா இல்ல இல்ல இல்ல, அது இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு bro. வந்திருக்கு. ஏன்னா இப்ப இந்த ரெண்டு படங்களா ஒரு பிரச்சனை இல்ல, எஸ் ஜே சூர்யாவும் நல்லா பேசுவார். இல்ல ப்ரோ, எஸ் ஜே சூர்யாவும் நல்லா தமிழ் பேசுவாரு, நானையும் பேசுவாரு. So அவங்களே தான் டப்பிங். இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, சில டைம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி படத்துக்கு வேற யாராவது ஹீரோ வச்சு பேச விட்டுறாங்க. அதனால ஏன்னா டப்பிங் நல்லா இருந்தா போய் பார்க்கலாம், அதனால கேட்டேன். ஏன்னா இந்த ரெண்டு படங்கள் எஸ் ஜே சூர்யாக்கு டப்பிங் பண்ணறதுக்கு வேற யாரும் இல்ல ப்ரோ, சிம்பிளா சொல்றேன். எஸ் ஜே சூர்யாக்கு டப்பிங் பண்றதுக்கு இப்போதைக்கு யாரும் இல்ல, அவரோட மாடலேஷனுக்கு அவர் மட்டும் தான். ஏன்னா இப்ப இந்த ரெண்டு படங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் நல்லா போக மாட்டேன், சந்தேகம் தான். நான் வாய வச்சு சொல்றேன், அந்த படம் தெரியல. ஏன்னா அடுத்த வாரம் கொஞ்சம் அந்த படம் கொஞ்சம் வெயிட்டா ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாநாடுலாம் அவர் தான் ரிலீஸ் பண்ணார் நிறைய. இந்த கோயம்புத்தூர்ல கற்பகம் தியேட்டர் ஓனர் படம் வாங்கி ரிலீஸ் பண்றது. ஓகே ஓகே. அதனால கொஞ்சம் நல்லா வெயிட்டா ரிலீஸ் இருக்கும் படம். ராகுல் கையில இருக்கு ப்ரோ, 7 மணிக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், பார்க்கலாம். ராகுல் என்ன பண்ண போறாரு தெரியல, அவர் கையில இருக்கு, பார்க்கலாம். தமிழ்நாட்டுலயா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு கல்பத்தி இது அவங்க போட்டுருந்தாங்க அர்ச்சனாவு. ஆமா ஆமா, கிரிக்கெட் தான், நான் படம் பார்க்க சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. அது அதான் சொன்னேன் ஆக்சுவலா. கேடிஎம் டைம் வந்து இன்னும் முடிவு பண்ணலன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க கேடிஎம் டைம் எப்போன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் எப்படி பரணி ப்ரோ இப்ப எப்படி பெங்களூருக்கு அதே மாதிரி தான் வருமா இல்ல மாறுமா? பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தமிழ்நாட்டுல 9 மணிக்கு பாக்குற மாதிரி, பெங்களூர்ல 6 மணிக்கு போடுறாங்க, அது மாதிரி வருமா? இல்லன்னா தமிழ்நாட்டுல எப்பிக்ல மட்டும்தான் ப்ரோ 7 மணிக்கு வரும், மத்தபடி அப்படி சொல்ல ப்ரோ நானு. இப்ப 6 மணிக்கு அப்படி பண்ணுவாங்களா இல்ல 9 மணிக்கு பிளான் பண்ணிட்டு உலகம் ஃபுல்லா ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, புரியுதா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதர் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து 6 மணி, தமிழ்நாடு மட்டும் 9 மணி. அப்ப ஃபாலோ ஆயிடும் ப்ரோ படம். அது 3 மணி நேரம் படம், 3.25 மணி நேரம் விட்டா கூட வந்து 9 மணிக்கு போறவங்க போயிருவாங்க ப்ரோ. அங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இப்ப பாதி பேர் அவங்க படம் பார்த்துனே டைப் பண்றவங்களாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிருங்க. பாலு தெரியுமா உங்களுக்கு? செய்யார் பாலு, அவர் பேஸ்புக் பேஜ்ல நீங்க ஆமா ட்விட்டர்ல போட மாட்டாரு, பாலு பேஸ்புக்ல போடுவாரு. ஆமா, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க இந்த சைடு வர மாட்டாங்க, இந்த சைடு ரீச் அதிகம், உங்களுக்கு பேஸ்புக்ல போடுவாங்க. படம் பார்க்கலாம் போடுவாரு. ஆமா, கொஞ்ச நாள் ஒரு 1.5 புரியல எனக்கு. படம் பாத்துனே போடுவாரு ப்ரோ, பாத்துனே போடுவாரு, பேஸ்புக்ல போடுவாரு. ஆமா, பாத்துனே போடுவாரு. ஆமா, பேஸ்புக்ல அவர் போடுவாரு. ஆமா, எனக்கு அதுதான் சொல்றேன்ல, இந்த மாதிரி ப்ரோ இப்போ வெரி ரேரா தான் எனக்கு இந்த மாதிரி ஸ்பாயிலர்ஸ்லாம் வந்து ட்விட்டர் என்னோட டைம்லைன். அதான் உங்களுக்கு தெரியல, தேயர் பாலா போடுறாரு படம் பார்த்துட்டு. இல்ல ப்ரோ, படம் பாத்துட்டுனா கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரோ, ஒரு 1 hour 1.5 hour இன்டர்வல் டைம்ல பேஸ்புக்ல சொல்றேன் நான், ட்விட்டர்ல வரது கிடையாது. அவரு பேஸ்புக்ல படம் பார்த்துட்டே இருக்கும் போதெல்லாம் போட மாட்டாரு, என் பக்கத்துல தான் வர்றாரு ப்ரோ. நான் சொல்றது பெங்களூர்ல பாத்துருவேன். இப்ப கடைசியா பெங்களூர் 2 படம் பார்த்தாரு அவர், போய் போட்டோ போடுறாருல. நான் இங்க தமிழ்நாடு பத்தி பேசல, நான் இப்ப பெரிய படம் வர சொல்றேன். பெங்களூர்ல போய் பாக்குறாரு இப்ப கரெக்டா. ஆமா, 2-3 படம் போனாரு அவரு, கரெக்டா செல்ஃபி எடுத்து போட்டுருவாரு தியேட்டர் வாசல். இது முகுந்தான ஒரு தியேட்டர் இருக்கா பெங்களூர், பெரிய தியேட்டர் நினைக்கிறேன், அதெல்லாம் போறாரு ரெகுலரா. பெரிய படத்துக்கு சொல்றேன் நான் இப்ப இங்க தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற படத்தை பத்தி பேசுறேன், பெங்களூர் தியேட்டர் பத்தி. பெங்களூர் முகுந்தா தியேட்டர்லயா ப்ரோ? ப்ரோ ஆமா, தமிழ்நாட்டுல இருக்கிற சில ஆமா ட்விட்டர் இருக்கவங்க மெயினா பாத்தேனா? இல்ல வீட்டுக்கிட்ட தான் இருக்கும் முகுந்தா தியேட்டர், பாத்திருக்கேன். எல்லாரும் டி சினிமாஸ், ரிங்கோ பாக்ஸ் எல்லாம் அங்க வராங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆமா ஆமா, நிறைய பேர் வராங்க. நீங்க இப்ப கோட்டு கூட பாக்கலாம் பாருங்க, கூட வந்து வருவாரு. ஆமா, மெயினா இங்க இருக்க மெயினா ஒரு 4-5 பேர் மெயினா வந்து பாக்குறாங்க. ப்ரோ கோட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 hour 35 minutes, செகண்ட் ஹாஃப் வந்து 1 hour 24 minutes கிறிஸ்டோபர் அப்டேட் பண்ணிருக்காரு. சூப்பர் சூப்பர். இன்னும் 2 படம் தானங்க, எவ்வளவு நேரம் இருந்தா என்ன, பார்த்துட்டு வர வேண்டியதுதான். அத வேற அப்பப்ப ஞாபகப்படுத்தி. இல்ல ப்ரோ, இல்ல என்ன சொல்றேன்னா, அந்த ரன் டைம் பிரச்சனை சொன்னீங்களா, செகண்ட் ஹாஃப் வந்து 1 மணி நேரம் 24 நிமிஷம் தான். ஸோ பிரச்சனையே கிடையாது. நம்மள ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு பெருசா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் எப்பவுமே மைண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி அதே மாதிரி நிறைய இம்பாக்ட் வந்து இன்டர்வல்லே போயிடும். அதான் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காரு ப்ரோ, ஒரு கேரக்டருக்கு ஒரு மாதிரி இது சீன் வச்சாலே எங்கேயோ போய் நின்றுடும் படம்.
ஆனா இங்க நிறைய பேர் சொல்ற மாதிரி இந்த டைம் டிராவல் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா ஐ எம் ஃபினிஷ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். ஸோ அதனால சொல்றேன். எனக்கு வந்து பர்னினா டோன்ட் எக்ஸ்பெக்ட். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. இங்க ஒருத்தர் ஒரு டிபி வச்சு சுத்திட்டு இருக்காப்ல, அவர் தான் தேவையில்லாம ஹைப் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ட்ரெய்லர்ல என்ன காட்டினாங்களோ அது காட்டினாலே போதும் தோணுது ப்ரோ. சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் வேணாம்னு தோணுது. அதுதான் மூவி ப்ரோ. அதை தாண்டி இல்ல நான் என்ன சொல்றேன், டைம் டிராவல் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப லெஸ் தான் எனக்கு தெரியும். அந்த ஸ்டோரியோட பிளாட்டா இருந்தாலும் எனக்கும் அது ரொம்ப லெஸ்ஸா தான் தோணுச்சு. பட் ஆனா வந்து எவென்ச்சுவலி வந்து அந்த எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் பார்ட், ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தோண வச்சது வந்தது அந்த நாளைய தீர்ப்பு விஜய் அந்த ஒரு போர்ஷன் காமிச்சாங்க. அந்த போர்ஷன் வரப்போதான் எனக்கு ஒரு வேலை இருக்குமோ அப்படி ஒரு மைண்ட் செட் போச்சு. பட் அது இல்ல, நான் பேசிடுவேன். ஆனா நீங்க வந்து கடலை குத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு பதற ஆரம்பிச்சிட்டீங்க. நான் ட்ரெய்லர்ல காமிச்சதே போதும். அது அந்த நாளை விஜய் தீர்ப்போட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும். அப்ப ஓகே ஓகே. அப்புறம் முந்தானத்த மாதிரி நீங்க வேற ஸ்பாயிலர் என்றாலும் பயம் எனக்குன்றீங்க நீங்க. ஆமா ப்ரோ, எனக்கு சீரியஸா ஒன்றும் தெரியாதா, திடீர்னு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் போகணும். இப்போ கொட்டுக்காளிக்கே வந்து எனக்கு வந்து படத்துல ஓப்பன் எண்டிங் இருக்குன்னே தெரியாது. நேற்று தான் வந்து ட்வீட் வருது ஓப்பன் எண்டிங்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ட்வீட் வருது, இன்னைக்கா நேற்றோ ட்வீட் வந்துச்சு படத்துல ஓப்பன் எண்டிங் சொல்லிட்டு. அதை பார்த்தே இதுவுமே ஓப்பன் எண்டிங் தானே. அது என்ன படம்? அவரோட ப்ரீவியஸ் படம் கூழாங்கல். அது ஓகே ப்ரோ. பட் அது கூட வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கும் அந்த ஓப்பன் எண்டிங். அது ஓப்பன் எண்டிங்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கும். அந்த படம் பார்த்து முடிச்சோன்னு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓப்பன் எண்டிங் ரொம்பவே ஓப்பனாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால வந்து இப்போது என்னன்னா வந்து அடுத்த சீன் அப்படின்றப்போ அந்த இடத்துலயே வந்து ஒரு மாதிரி டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கும். அது கரெக்டான எண்டிங் தான், அது நல்ல எண்டிங் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பர்ஃபெக்டான எண்டிங்கு. பட் அது நிறைய பேத்துக்கு எத்தனை பேத்துக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த படம் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா கதை நான் கேட்ட வரைக்கும் இது எங்க ஊர்ல அப்படியே நடக்கிறது தான் படமா எடுத்துருக்காங்க. அது எனக்கு உண்மையிலேயே வந்து இந்த கிளைமேக்ஸ் சீன் பாக்குறப்ப எனக்கு வந்து மற்றதெல்லாம் கூட ஓகே. ஆக்சுவலா வந்து மற்ற சீன்ஸு இந்த இது பேசுறது இது அடிக்கிறது அதெல்லாம் கூட ஓகே. என் கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு சீன் மட்டும் அப்படி நடக்குதா அப்படின்னு எனக்கு யோசிச்சு வச்சு, உண்மையிலேயே சொல்றேன் யோசிச்சு வச்சு. ஏன்னா அந்த மாதிரி நான் வந்து பார்த்தது கிடையாது. என்ன சொல்ல, அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அந்த 10 நிமிஷம் இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் மட்டும். அந்த இது மட்டும் அப்படி உண்மையிலேயே நடக்குதா அப்படின்றது தான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அந்த சேவலை வேற ஒன்று எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒன்றா ஏதாவது ஒன்றுன்னா கோவில்ல உங்க ஊர்ல நடக்குதா ப்ரோ அந்த மாதிரி? அப்படி சொல்லல. இப்ப திடீர்னு வீட்டு கடங்காம ஒரு பையன் சுத்திட்டு இருக்கானா, அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க, இல்ல பேய் பிடிச்சிச்சுன்னு தற்கூரித்தனமா யோசிச்சு அவனுக்கு ஏதாச்சும் கோயிலுக்கு கூட்டு போறது, மந்திரிக்கிறது, இப்படி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் திமிர் எடுத்து ஆடுறான். அது தெரிய மாட்டேங்குது. அது இப்போ நான் கேக்குறேன், அதுக்கப்புறம் அவங்க ஆஃப்டர் எஃபெக்டா என்ன பண்ணுவாங்க? புரியுது. இன்னும் நான் படம் பார்க்கல இல்ல, அதனால நீங்க கேட்கறது புரியுது. படத்துல நான் சொல்ல ப்ரோ, நான் ஜென்ரலா கேட்கிறேன். இப்போ இந்த மாதிரி உங்க ஊர்ல நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி மந்திரிச்சு விட்டதுக்கு அப்புறம் அவங்க நல்லா ஆயிடுவாங்களா இல்ல வந்து அவன் இன்னும் அப்படியே தான் சுத்துவான், அவன் டபுள் மடங்கு ஆயிரும். அப்ப வந்து சொல்லுங்க. நம்பிக்கை தான் ப்ரோ. நம்ம அப்படி ஆயிடுச்சு, நம்மளே நம்பிக்கை வேண்டியதான். நம்மளுக்கு ஒரு திருப்தி, அவனை செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி. அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, எனக்கு அதுதான் அந்த சூப்பர்ஸ்டிஷன் இருக்குது, நிறைய பேர் நம்புறாங்க. ஓகே இல்ல நீங்க ஆக்சுவலா சளி காய்ச்சலா இருக்குல்ல, சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவான எக்ஸ்பீரியன்ஸ் சில டாக்டர்ஸ் போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, சளி எல்லாம் வந்ததுன்னா, அதாவது கோல்டு எல்லாம் பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் இருந்துட்டு அதுவா குறைஞ்சிரும். நீங்க நார்மலா உங்க டயட்லயே அது குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதான் நம்ம பாடி கண்டிஷன். பட் ஆனா அது மாத்திரை போட்டா நிக்குதுன்னு ஒரு நம்பிக்கையில போய் மாத்திரையை வாங்கி போடுறோம்ல, அந்த மாதிரி இதையும் நம்பிட்டு முடிச்சிட வேண்டியது. இப்போ ஒரு 20 வயசு பையன் தண்ணி அடிக்கிறானா, அதான் அடிக்கிறான், அவ்வளவுதான். எல்லா பசங்களும் அந்த வயசுல கத்துக்கிட்டு அடிக்கிறான். இதுக்கு கூட பிடிச்சுக்குவாங்க, இது ஏதோ பேய் பிடிச்சிச்சு, என் பையன் இப்படி இல்லைன்னு அவனை எங்கேயாச்சும் கூட்டு போறது. அவன் இன்னும் டபுள் மந்திரிச்சு கட்டிடுவாங்க கையில ஏதாச்சும். அவன் அது கையில இருக்கிற வரைக்கும் கரட்டி பேக்கெட்ல வச்சுட்டு குடிப்பான். சாயந்தரம் இன்னும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு தான் அவன். ஆக்சுவலா சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா, நான் வந்து எங்க பாட்டி வீட்டுல தான் வந்து தூங்க போவேன். அப்போ பாட்டி வீட்டுக்கு போயிடும் அந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம். அப்போ வந்து ஒரு நாள் நைட் தூங்கிட்டு இருக்கிறப்போ
எனக்கு என்னன்னா திடீர்னு கனவா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சின்ன வயசுல நடந்ததுனால பெருசா ஞாபகமும் இல்ல. பட் வந்து அது எனக்கு ஏதோ மைண்ட்ல தாட் போயிட்டே இருக்குது. திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்போ வந்து தான் வந்து இந்த விபூதி அடிக்கிறது, அந்த ஏன்னா மயில் தோகை வச்சு இது மாதிரி பண்றது, எங்க தாத்தா அதெல்லாம் பண்ணுவாப்புல. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு, என்னடா பண்றீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு ஷாக்லயே இருந்தேன் நான், எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்ற மாதிரி. இப்போ கூட இருக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. 1-2 பேர் இருக்காங்க இன்னும் அந்த மாதிரி வந்து ஊர்ல வந்து நம்பிக்கிட்டு. இப்போ இந்த சாமி ஆடுறதுன்னுலாம் சொல்லுவாங்கல்ல, அது எவ்வளோ தூரம்ன்றது கூட எனக்கு வந்து தெரியல, எப்படின்னு ஒர்க் ஆகும்னு கூட தெரியல. ஏன்னா சின்ன வயசுல நான் இருக்கும்போது எங்கள் தாத்தாக்கு அப்பப்போ சாமி வரும். எங்கள் வீட்டிலேருந்து அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ். நான் சொல்கிறேன், நடந்து போகிறதுனா 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அப்படி இருக்கிறப்பயே வந்துட்டு சாமி ஆயிடுச்சுன்னா இப்போ வீட்டிலேருந்து அந்த கோயில் வரைக்குமே எங்கள் தாத்தா வந்து நடந்து போவாங்க. கூட 2 பேர் போவாங்க, எங்கள் பாட்டியும் இன்னொருத்தரும் எங்கள் மாமாவும் போவாங்க. ஆனால் நானும் எங்கள் அக்காலாம் வந்து அப்போ சின்ன பிள்ளைங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து பார்ப்போம். அவங்க ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க, அங்கே காட்டுலேருந்து நாங்கள் வந்து பார்ப்போம். அப்போலாம் யோசிச்சிருக்கேன், ஏன் உங்களுக்கு இப்படி ஆகுது, என்ன 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 இது உண்மையிலே சாமி தான் வருதா அப்படின்லாம் வந்து யோசிச்சிருக்கேன். அப்புறம் இப்போ நீங்க தங்கலான்லயே ஓப்பனிங் சீன்ல கவனிச்சிருப்பீங்களா, அறுவடை சாங்ல ஹீரோயின் கேரும்ல. ஆமா 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 கரெக்ட். அது ஆனா சிம்பிளா அவங்க நார்மலா பேசுவாங்க, ரொமான்டிக்கா பேசுவாங்க, கொஞ்சிக்குவாங்க. திடீர்னு ஆனா இவரு எதுவுமே அப்படியே அழட்டிக்காம அவங்கள ஆஃப் பண்ணுவாரு விபூதியை பூசி. அது நார்மல் பொம்பளைங்களை பொறுத்தளவு. இல்ல ப்ரோ, ஆம்பளைங்களுக்கும் சில பேருக்கு வரும்ல சாமி, அத சொல்றேன் நான். ஆமா, அது தங்கலான்ல இவருக்கு எக்ஸ்ட்ரீமா போகுமே, அவங்களுக்காவது அப்படிதான் இருக்கும். யாருக்கு? எந்த சீனு? விக்ரமுக்கு ஆவுனா பழைய இதெல்லாம் ஞாபகம் வரும்ல. அது வந்து அது ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் மாதிரி தானே. கிளைமேக்ஸ் எல்லாம் அந்நியனாவே மாறிடுவாரு. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்கும். பட் இப்போ அந்த மாதிரிலாம் இன்னும் நடக்குதான்றத நான் பார்த்ததெல்லாம் அந்த காலத்துல பார்த்தது. இந்த நீங்க இந்த சாமி வரதை பத்தி சொல்றீங்கல்ல, இதை பத்தி ஒருத்தர் ஒண்ணு பேசியிருப்பாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, கன்வின்சிங்கா இருக்கும். நம்ம இப்ப கேக்குறோம்ல, அது எப்படி சாமி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறோம்ல, அதுக்கு வந்து இல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க சும்மா மூஞ்சிய அகோரமாவோ இல்ல சும்மா இப்படி டான்ஸ் ஆடியோ உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிப்பீங்க, ஏன்னா மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னு. அதே பப்ளிக் ஸ்பேஸ்ல உங்க முன்னாடி ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக நீங்க அதை பண்றீங்கன்னா மத்தது எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. கரெக்டா? சோ அதுதான் இதோட ரிலேட் பண்ணுவாங்க. சோ அதுதான் வந்துட்டு அது நம்மள மீறி ஒரு உணர்ச்சிக்குள்ள ரொம்ப அதிகமா போயிடுறது அப்படிங்கிறது தான் இந்த சாமி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது நல்லா இருக்கும், அது கன்வின்சிங்கா இருக்கும், கனெக்ட் பண்ற மாதிரி. ஓகே ஓகே ப்ரோ. சாமி ஏறணும்னு ஒரு ரீல்ஸ்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் பப்ளிக் நியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு, திருவிழா ஸ்பீக்கர்ல சாமி அந்த மாதிரி ஆடுவாரு. அப்படியே ஆடிட்டே திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருப்பாரு, அப்படியே அமைதியா போயிடுவாரு. பிரகாஷ் ப்ரோ ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போனவர் தான், இன்னும் வரல. வெள்ளிக்கிழமை ஒர்க் பிஸி இல்ல, அதனால கால் பேசிட்டு வருவார், அவரே வருவார். நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த இதுலலாம் பெருசா நம்பிக்கை இல்லை, சாமி அந்த இதுலலாம். பட் இருந்தாலும் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் யோசனையா இருந்துச்சு. அது இந்த படம் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது இப்படி இன்னும்டா பண்றீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த காலத்துல எடுக்கிறாங்கன்னா அப்படி ஏதாவது நடக்காம எடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா வந்து ஸ்டோரி வந்து கொஞ்சம் வந்து ஓல்ட்ஸ் பீரியட்ல செட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அப்படி எதுவும் இது. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கொட்டுக்காளி ரிவ்யூ சொன்னேன் அப்படின்னு நான் கவனிக்கல, கொஞ்சம் நாய்ஸஸா இருந்தது, ஸ்பீக்கர்ஸே வரல. ஓகே சொல்லுங்க ப்ரோ, நீங்க தான் சொன்னீங்க சம்பவம் பண்ணிட்டா. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அதான் அந்த முடிவு வந்து ஒரு ஓப்பனாட்டு விட்டாங்க, அதான் நிறைய பேர் மைனஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆகாது.
இது ஹார்ட் தான். பட் அந்த ஓப்பன் எண்டிங் நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆகாது. டக்குன்னு வந்து அந்த மாதிரி விடும் போது வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு மேபி கொஞ்சம் டைம் எடுக்கும் சில பேத்துக்கு. ஓகே. ஆனா சூர்யா பொறுத்தவரை இது ஒரு நல்ல அட்டம்ப்டா இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு பரிசோதனை முயற்சி மாதிரி போயிருமா ப்ரோ? இது ஒரு தேவையில்லாம இன்வால்வ் ஆயிட்டோமோ அப்படின்னு இல்ல ப்ரோ, இது பாட்டு. இப்பவும் சொல்றேன். இப்ப வந்து இந்த மூவி லவ்வர்ஸ், மூவி தேடி தேடி பாக்குறவங்க, எல்லா டைப் பாடம் பாக்குறவங்க அவங்களுக்குலாம் பிடிக்கும். இல்லைன்னா சும்மா டைம் பாஸ்க்காக இந்த பெரிய ஹீரோ கமர்ஷியல் படம் மட்டும் பாக்குறவங்களுக்கு இது என்னடா படம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி கடந்து போவாங்க. அப்படி சப்போஸ் இது வந்து ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்துச்சுன்னா மேபி வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு அந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் வந்து நான் பார்க்காத ஒரு புது விஷயமா இருந்துச்சே தவிர மற்றதெல்லாம் கூட எனக்கு வந்து 1-2 இடத்துல கொஞ்சம் ரிலேட்டபிலிட்டி ஃபீல் ஆச்சு. சூரிய கேரக்டரை வச்சு பார்க்குறப்போ இப்படி சூரிய மாதிரி இப்பவும் ஆளுங்க இருக்காங்கன்றது அது எனக்கு வந்து ரிலேட்டபிளா இருந்துச்சு. அதில் வந்து அந்த உண்மையிலே வந்து நிறைய சிங்கிள் ஷாட்டா டெக்னிக்கலாவுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் இதில் வந்து 2 கேரக்டர் வரும். அந்த படத்தில் சும்மா ஒரு ஹியூமர் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வந்து அந்த 2 கேரக்டர் வச்ச மாதிரி இருக்கும். அந்த கேரக்டருக்கு அந்த 2 கேரக்டருக்குமே ஒரு ஃபினிஷ் இருக்கும் ஒரு சீன்ல. அப்படி பேசிக்கிறப்போ வந்து ஊர்ல உண்மையிலே இப்படிதான் பேசிக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா, ஒரு வகையில ரிலேட் ஆச்சுன்னா இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை கமர்ஷியல் படம் தான் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு மேபி ரிலேட்டபிலிட்டி கம்மியா இருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸும் வந்து என்னடா அப்படி முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி மேபி சில பேருக்கு ஃபீல் ஆகும். ஓகே ப்ரோ. ஓகே. அப்டேட் சொல்லியாச்சா? இல்லண்ணா ப்ரோ சூர்யா சாட்டர்டே ரன் டைம் சொல்லிட்டீங்களா? ஏதோட சூர்யா சாட்டர்டே சரி போதா சனிவாரம் 2 மணி நேரம் 50 நிமிஷமா. பிரகாஷ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. நாளைக்கு மூவி போறேன். போயிட்டு வந்துட்டீங்களா? போக போறீங்களா? நாளைக்கு தான் ப்ரோ. நாளைக்கு தான். நாளைக்கா? சரி ரைட். இந்த வேலையை பத்தி சொல்ல வந்து அதுக்கிட்ட போன வரும் போயிட்டேன். சொல்லுங்க ப்ரோ. வேலையை பத்தி சொல்லிடுறேன், சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது முதல் நாளுங்க நம்ம எப்பவுமே ஸ்பாய்லர் சொல்ல மாட்டோம், அதனால சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப ஹை ரேட்டடா பாராட்டுவோம், பயங்கரமா இருக்கும். என்ன காரணம்னா இது வந்து நமக்கு பிடிச்சி போச்சு, நம்மளோட மேக்கிங் எடுத்த விதத்துக்காக பாராட்டுறது. அதே சமயம் சில படங்கள் எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்காது. ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு மேட்ல சொன்ன மாதிரி சாப்பாடு மாதிரி தான். ஒவ்வொரு சாப்பாடு ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒவ்வொரு சாப்பாடு ஒருத்தவங்க பிடிக்காது. அந்த மாதிரி தான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் வந்து இந்த மாதிரி ஹை பாசிட்டிவா ரிவ்யூ கொடுத்துருந்தேன். நீங்க அந்த ஹை பாசிட்டிவ் மைண்டோட படத்துக்கு போக வேணாம். நீங்க நார்மலா, ஏன்னா இந்த படத்தை அவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான படமா தான் அவங்களே ப்ரொமோஷன் பண்ணாங்க. அதே நடப்புல நீங்க போய் பார்த்துருந்தீங்கனாலே போதுமானது. அதே மாதிரி என்னன்னா ஒரு கேஸ்டிங், விசுவல்ஸ், பிஜிஎம் இந்த படம் ரொம்ப ரொம்ப தரமா, மேக்கிங் வந்து சூப்பரா, மாரிசிலாஜி படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து பரியேறும் பெருமாள் எந்த அளவுக்கு பிடிச்சிச்சோ அதே அளவுக்கு இது பிடிச்சிருக்கு. அதாவது மற்ற படங்களை விட இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேக்கிங்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரியே போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்போ இந்த ஒரு இறங்கி அதுக்கப்புறம் ஒரு ஏறும். லாஸ்ட் 20 நிமிஷம் வந்து ரொம்ப ரொம்ப பியூர் எமோஷனல் மாதிரி ஒரு கான்செப்ட். உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகும், உங்களுக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்னு தாராளமாக பார்க்கலாம். ஆனால் இது வந்து என்னன்னா எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டா அது எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம், பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு படம். சில படம் சொல்லுவோம்ல, இதே கொட்டுக்கலையே சொல்லுவோம். கொட்டுக்கலை வந்து இந்த சினிமா ரசிகர்களுக்கான படம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மட்டும் தான் அதை பார்க்க முடியும், அவங்களுக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகும். கூழாங்கல் மாதிரியான படம் பிடிச்சவங்களுக்கு கனெக்ட் ஆகும். ட்ரெய்லர் பார்த்து எந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி படங்கள் கனெக்ட் ஆகும். இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே படம் தான் இது. ஓகே ப்ரோ. ஆக்சுவலா எதுவுமே அப்டேட் வரலையாண்ணா? நீங்க பெருசா எந்த அப்டேட்டும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து பெரிய அப்டேட் எதுவும் வரல. இருந்தாலும் வந்ததுங்கிறது பாத்தீங்கன்னா என்னது கோட்டுக்கு 2 டைம் வந்திருக்கு. அப்புறம் அந்த சீன் சென்சார் என்னென்ன சீன் சொன்னாங்கன்னு சொல்லி வந்திருக்கு. அது பெரிய ஸ்பாயிலர் இல்லாம பயங்கரமா வந்திருக்கு. பரவாயில்ல, அதே பெரிய விஷயம். ஏன்னா 2 செகண்ட் மட்டும் தான் கட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. 2 செகண்டோ 3 செகண்டோ 2 நிமிஷத்துக்குள்ள போட்டிருந்தாங்க. சில வேர்ட்ஸ் மட்டும் மியூட் பண்ணிருக்காங்க தவிர பட் எந்த ஸ்பாயிலர் வரல. அந்த கேரக்டர் நேம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது பெரிய ஸ்பாயிலரா தெரியல. பரவாயில்ல. அது விஜய்க்கு வந்து 2 பிளாக் பஸ்டர் கொடுத்த கேரக்டர் நேம்ல இருந்து ஒரு ஸ்டைல் உள்ள கேரக்டர் நேம். எனக்கு இப்ப என்ன ஒரு இதுனா ஒரு இது ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் ஜஸ்ட். ஏன்னா மலையாள படத்துல வந்து அந்த மாதிரி ஏதாவது வந்து வயலன்ஸ், ஒரு கேர்ள்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஏதாவது வயலன்ஸ் ஏதாவது சீன் இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்டிங்லேயே வந்து வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் இஸ் பனிஷபிள் லா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாச்சுரி வார்னிங் கொடுக்குறாங்க. பட் அது எதுவுமே நான் வந்து தமிழ் படத்துல பார்க்கறது இல்லை. இப்போ இன்னைக்கு பார்த்த மலையாள படத்துல கூட அந்த இது வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் இஸ் பனிஷபிள் லா
அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பட் ஆனா கொட்டுக்காலியில நான் அதே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கொட்டுக்காலியில அது இல்ல. அது தமிழ்ல என்ன போட மாட்டாங்க பாருங்க ப்ரோ, இங்க சிகரெட்டு சரக்கு மட்டும் தான் போடுவாங்க. அதுதான் ப்ரோ, அதை ஆட் பண்ணா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். சரி ரைட் ஓகே. அப்டேட்டுங்கிறது அதுதான். இன்னைக்கு 2 டைம், அப்புறம் சாட்டர்டே சூர்யா சாட்டர்டே 2 டைம் 2 மணி நேரம் 50 நிமிஷம். அப்புறம் வர்ணன் படத்துல ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, கேங்ஸ்டர் ஆண்டம்னு. அதை பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் என்ன இது ராக்கெட் டிரைவரா ஏதோ ஒரு படம், ராக்கெட் டிரைவர் தான். அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்னு சொல்லி ஒன்று விட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதாவது எப்படின்னா கான்செப்ட் கொஞ்சம் ஒரு டைம் டிராவல் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஆமா, அந்த பாட்டு பேர் குவாண்டம் பாய்ச்சலா அது. அப்புறம் படத்தோட பேர் ராக்கெட் டிரைவர். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் விஷுவல்ஸ் என்னமோ கொஞ்சம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படத்துக்கு நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்துல் கலாம் உதவி பண்ற மாதிரிலாம் நம்ம சீக்வன்ஸ்லாம் வச்சிருக்காங்க அந்த இன்ட்ரோ சாங்லயே. அது கொஞ்சம் அப்டேட்டு. வேற ஒன்றும் பெருசா அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, அந்த பஞ்சு மிட்டாய் பாட்டு எப்படி இருந்துச்சு டான்ஸ்? படத்துல சொல்றேன், நிக்கிலா விமல் இருக்கு, அவர் சுகுமார் ப்ரோ ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிச்சார்ல. நான் வந்து அப்படியே இந்த கூட சேர்ந்துக்கலாம்னு இருக்கேன். நல்லா கிடாரி கிடாரில இருந்தே நம்ம இதுதான் நமக்கு பிடிக்கும். அது வெற்றிவேல்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும். வெற்றிவேல் நல்லா வெற்றிவேல் படம் தான் நல்லா இருக்கும். வெற்றிவேல் படம் தான் மொத படத்திலேயே நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. நாங்க 2 பேரும் அப்பயே வந்து இந்த நிக்கிலா விமல் இருந்து ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம். அந்த ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து அவருக்கு வந்து இந்த கிடாரி படத்துல ஒரு பாட்டு வரும்ல, என்ன பாட்டு? வண்டியில நெல் வரும் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு நடுவுல அந்த நிக்கிலா விமல் பண்ற கேரக்டர் எமோ எக்ஸ்பிரஷன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கு. சூப்பர் சூப்பர். அந்த படம் ஃபுல்லாவே அந்த சேட்டைகள் ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்தே மூலமா தான் வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு வார்த்தை சொன்னதுக்காக தான் வந்து ஃபேமஸ் ஆனாங்க. கேரளால சொல்றேன். மெயினா மேஜரா எனக்கு தெரிஞ்சது கூட அந்த இன்டர்வியூ மூலமா தான். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது. இல்ல தெரியல, நமக்கு இங்க வந்து கிடாரிலேயே வந்து நம்ம தமிழ் ரசிகர்கள் பல பேருக்கு அவங்களை பிடிக்கும். எனக்கு வந்து வெற்றிவேல்ல இருந்தே பிடிக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பரான கேரக்டர். வெற்றிவேல் படமே ரொம்ப ரொம்ப ப்ரோ. இந்த படத்து வாழைக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் கிளப் ஓபன் பண்ண போறான். ஆமா, நல்லா உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அந்த சாங்குக்கும் அந்த டான்ஸுக்கும் எல்லாமே உண்மையிலே சொன்ன மாதிரி. ஒருத்தர் சொன்னார்ல, அப்ப கேட்டுட்டு இருந்தேன், இந்த ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் வந்து பயங்கரமா ஹிட் அடிக்கும். பயங்கரமா ரீல்ஸ்ல பிச்சு எடுக்கும். படம் நல்லா போயிட்டு இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்கு. நல்ல சொல்லும்ல ஃபாஸ்ட் ஃபில்லிங் சொல்லும்ல, அது இப்ப நல்லா ஆயிருக்கு. ஸ்கிரீன் இன்க்ரீஸ் போன வாரம் வந்த படங்கள்ல டிமாண்டி காலிட்டும் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வாரம் படங்கள்ல ஆலை கொட்டுக்காளி 2மே நல்லா போயிருக்கு. கொட்டுக்காளியுமே திருச்சிலங்க நல்லா ஃபுல்லா போகுது. நீ புக் சொல்ல ஒரு 10 டிக்கெட் தானே வந்திருக்கோம். புக்கா இருக்கும். நான் போறதுல ஃபுல். ஆமா நான் புக் பண்ணும்போது கொஞ்சம் காலியா தான் இருந்துச்சு. திருச்சியிலுமே நல்லா ஃபுல்லு. ஈவினிங் ஷோலாம் நல்லா ஃபுல்லா ஸ்கிரீன்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 350 சீட் அப்படியே. கொட்டுக்காளி என்னன்னா அதான் கொட்டுக்காளியுமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நல்ல புக்கிங். ஏன்னா சூரி கருடனுக்கு அப்புறம் இந்த வாக்கின்னு சொல்லுவோம்ல, டைரக்டா புக் பண்ணாம நேரடியாக தியேட்டருக்கு வருவாங்களா, அது வந்து நல்லா வந்துட்டு இருக்கு இந்த கொட்டுக்காளிக்குமே. இல்ல ஆக்சுவலா கேரளால கூட நான் வந்து இந்த படத்துக்கு வந்து 4:30 தான் ஷோ. பட் நான் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 6 பேர் 7 பேர் வந்தாலே பெரிய விஷயம் தான் அப்படிதான் உண்மையிலே நினைச்சு நான் போனேன். பட் உண்மையிலே ஒரு 20 பேர் கிட்ட இருந்தாங்க. மதுரை தேனி பக்கம்லாம் அந்த படம் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகி போகும்னு நினைக்கிறேன் கொட்டுக்காளி. ஏன்னா வந்து சூரிக்காகவும் சரி, அவங்க சேவல் போடுறாங்களா, அதனால நிறைய பேர் சேவல் சண்டை படம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க போல இருக்கு. அதிகமா சேவல் இருக்கனால அது கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க. அது போக அவங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் அந்த ஏரியால. இது மாதிரி அதிகமா நடக்கும். என்ன ஒன்னே ஒரு பெரிய படம் பாக்குறேன் இல்ல பாக்குற ஆசை வந்துருச்சு. இப்ப என்னன்னா ஒருத்தர் நண்பர் சொன்னனால நம்ம ட்ரெண்ட் சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டிருந்தாரு. அதனால நாளைக்கு இன்னைக்கு போலான்னு பார்த்தேன். நமக்கு கொடுத்த ஷோ 7 மணிக்கு ஷோ கொடுத்தாங்க. 7 மணிக்கு போனா ஸ்பேஸுக்கு வர முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக போகல. நாளைக்கு போகலாம். நாளைக்கு காலை ஷோ ஏதாவது ஒன்று போயிட்டு வந்துட்டு பார்ப்போம். என்னன்னா எல்லாரும் சொன்ன விஷயம், படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்னடா படம்னு சொல்லி அப்படியே நல்லா போச்சு. அதுக்கப்புறம் சூரிய என்ட்ரிக்கு அப்போ கொஞ்சம் கமர்ஷியல் படம் மாதிரி நல்லா போச்சு. சூரிய நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஓப்பன் எண்டட் கிளைமேக்ஸ் வந்து செட் ஆகல. தியேட்டர்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி தொலைஞ்சாதி முடிச்சிருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நமக்கு சொன்னாரு போன்ல. நடந்த விஷயம் அதுதான் நடந்துச்சு. ஆக்சுவலா வந்து படம் முடிஞ்சோன்னு என்னடா அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க, என்னடா இப்படி முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி. படம் வந்து ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் தியேட்டரே அமைதியா இருந்துச்சு. அந்த 1-2 ஹியூமருக்கு மட்டும் நான் வந்து சிரிச்சேன். இன்னொரு இடத்துல ஒரு டைலாக் மியூட் பண்ணியிருந்தாங்க. அந்த வேர்டு எனக்கு புரிஞ்சதுனால நான் சிரிச்சேன். ஸோ அது மட்டும்தான். பட் ஆனா வந்து தியேட்டர் ஃபுல்லா அமைதியா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அப்போ வந்து என்னடா அப்படி முடிச்சிட்டீங்க, அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. படத்துல அந்த சலசலப்பு சவுண்ட் கேட்டுச்சு.
அதான் நம்ம ஃப்ரெண்டு சொன்னாரு, பார்ப்போம் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியல. ஆக மொத்தம் என்னன்னா இந்த வாரம் அந்த 2 படங்களுமே நல்லா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஓப்பனிங் நல்ல ஓப்பனிங் போயிட்டு இருக்கு. அப்புறம் நேற்று சொன்ன மாதிரி டிக்கெட் போட்டாச்சு, 5 பேத்துல 4 பேத்துக்கு கொடுத்தாச்சு. மாவீரன் மட்டும் டிக்கெட் வேணான்னு சொன்னால மற்ற 4 பேருக்கும் இன்னும் டிக்கெட் கொடுத்தாச்சு. அது யார் யார் என்னென்ன ஷோ போறாங்கன்னு நான் மறந்துட்டேன். வினோத் மட்டும் தான் போயிட்டு வந்திருக்காருங்க, மற்றவங்க நாளைக்கு தான் போல இருக்கு, பார்த்துக்குவோம். நீங்க நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க எனக்கு பார்த்த உடனே கால் பண்ணுங்க. நாளைக்கு போற ஐடியா தான் இருக்கு. போவோம் பாவம், நாளைக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ் விட்டு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டுருக்காரு. சரி அதுக்காக பரணி நீங்க போடுவீங்க. இந்த வாழை படத்துக்கு இல்ல, வாழை படத்துக்கே நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், படம் பார்த்து முடிச்சோன்னே என்ன சொன்னேன், போன் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, நீங்க என்ன மறந்துட்டீங்களா கேட்டியும்? நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்ததே மறந்துடுறேன். நான் சொல்லுங்கண்ணா. அதாவது சுகுமார் ப்ரோ சொல்லி ஒரு படம் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுன்னா அது இந்த படம் தான், ஓகேவா? அதனால வந்து அவர் எப்பவுமே கொஞ்ச நேரம் உள்ள கோத்து விட்டுருவாரு நம்மள. இந்த வாட்டி தான் உண்மையாலே படம் நல்லா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உங்கள்கிட்ட போன்ல சொன்னல. அதனால எனக்கு அதெல்லாம் பெரும்பாலான நம்ப மாட்டேன். அது நம்ம சுகுமார் ப்ரோ சொன்னாலுமே நம்ப மாட்டேன். இருந்தாலும் இந்த படத்தை உண்மையாலே சொல்லியிருக்கிறாரு, நல்லா இருக்கு அவர் சொல்லி உண்மையாலே ரொம்ப திருப்திகரமா இருந்துச்சுன்னு சொன்னல, அது இந்த படம் தான். பட் இதனால நான் சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் விட்டு சொன்னாருன்னு அடுத்து நம்புவேன். அடுத்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் நம்புறது என்னன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில எப்பவுமே நான் ஒரு முடிவு வச்சிருப்பேன், எந்த படமா தான் நான் பார்த்து முடிவு பண்ணணும்னு. எனக்கு நல்ல படமா கெட்ட படமா நான் பார்த்து முடிவு பண்ணி சொல்லிட்டு தான் போவேன், ரிவ்யூ பார்க்காம போவேன். அப்படிதான் இது சின்ன பிள்ளைல இருந்து பழக்கம். ஆனா ஒரு ரிவ்யூ பார்த்து போகணும் முடிவு பண்ண, ரிவ்யூ கேட்டு போகணும்னு முடிவு பண்ணா அது ஃப்ரெண்ட்ஸ் விட்டு மட்டும் சொன்னாருன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்குவேன், படம் நல்லா இருக்கா, ஓகே போலாம். அவர் வேணான்னு சொன்னா தியேட்டருக்குள்ள வரைக்கும் போயிடுவேன். போயிட்டு அவர் வேணான்னு சொன்னாரு, அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவேன். இது வரைக்கும் அப்படி ஒரு 4-5 படம் ரிட்டர்ன் ஆயிருக்கேன். டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் போயிருப்பேன், கரெக்டா போயிட்டு இருப்பேன். நடந்து போனப்போ ஃபோன் அடிப்பாரு, என்னங்க படத்துக்கு போறீங்களா போலியாம்பா, தியேட்டர் வாசல் போயிட்டு இருக்கேன், அப்ப ரிட்டர்ன் ஆயிருக்கேன் பாரு, அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவேன். அவ்வளவுதான். அவர் சொன்னா மட்டும்தான் இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆயிருக்கேன், தவிர மற்றபடி யார் ரிவ்யூமே நம்பர் நம்ம மட்டும் போயிடும். ஆனா இந்த வாட்டி சும்மா ப்ரோ சொல்லி பர்ஃபெக்டா இருந்துச்சு. நீங்க போயிட்டு வாங்க, கிளைமேக்ஸ் நான் சொல்றேன். சரி ரைட் ஓகே. நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா டக்குனு போயிட்டு, நாளைக்கு லீவ் நாள் தான் போற என்ன ஐடியா இருக்கு, லீவுங்கிறதுனால பார்த்து போயிட்டு வருவோம். ஓகே ஓகேண்ணா. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க எங்க பெங்களூர்ல இருக்கிறீங்களா கர்நாடகா? நான் கேரளால இருக்கேன் ப்ரோ. கேரளால இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. கர்நாடகானா ஒரு டவுட் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும், அதான் கேட்கலாம்னு பார்த்தேன். இல்ல ப்ரோ சாரி. ஓகே ஓகே ஓகே. கன்னட ஆக்டர் இன்னைக்கு ஒரு ரூமர் வந்துச்சு, அதனாலயா? இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஒரு தர்ஷன் அவரோட மேட்டர் என்ன ஆச்சு அப்படின்னு பெரிய ஒரு ஏதாவது போயிட்டு இருந்தேன். அதெல்லாம் விடுங்க, அவனா மனுஷன் கிடையாது, அவனை போய் பேசிக்கிட்டு. இல்ல அவரு பெரிய ஸ்டாராட் இன்னுமே இதாயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டுதான் என்ன ஆச்சு அந்த ஃபேன்ஸ் வந்து அவன் ஜெயில அவனுக்கு கொடுத்த கைதி நம்பரையே பச்சை குத்திட்டு திரியாங்க. இல்ல அதான் அந்த மாதிரி நியூஸ் ஜெயில அவனுக்கு கொடுத்த அந்த அளவு அதான் அப்படி ஏதாவது அது குறைஞ்சிருச்சு, அப்படி டோட்டலா குறைஞ்சிருச்சு. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் வர்றது குறைஞ்சிருச்சு, பெரிய லெவல்ல இம்பாக்ட் பண்ணல. இப்ப கர்நாடகா வந்து ஒரு சம்பந்தமா நியூஸ் போயிட்டு இருக்கு, என்னன்னா வந்து கூலியில ஒரு கன்னட நடிகர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கன்னட நடிகர் யாரும் பெரிய லெவல்ல இல்ல, உபேந்திரா தான் நடிக்கிறாரு. சத்யம் படத்துல விஷாலுக்கு நடிச்சு, விஷால் கூட நடிச்சு உபேந்திரா தான். ஆமா உபேந்திரா தான் நடிக்கிறாரு. வலைப்பட்சியில சொல்லியிருந்தாங்க ப்ரோ, ஒரு சாங் மேக்கிங் பண்ணாங்க, ஒரு கன்னட ஆக்டர் நடிச்சிருக்காரு, யாருன்னு வலைப்பட்சியில சொன்னாங்க. ஆமாப்பா, நீங்க டிவில நிறைய நியூஸ் பார்த்தேன், கன்னட ஆக்டர் யாருன்னு. அதனால நீங்களும் கர்நாடகா டவுட் கேட்க வந்து அதான் கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். அந்த கன்னட ஆக்டர் வந்து உபேந்திரா கூலியில நடிக்கிறாரு. இல்ல வேற 2 பேரும் ஒரே இருந்து கேக்குறீங்க, என்ன யாரு கேட்டீங்க? அவர் பேசட்டும், பிரியமுடன் பேசட்டும். இல்ல ப்ரோ, இது கன்னடால உபேந்திரா அவர் டைரக்ட் பண்ண மூவிஸ் பாத்திருக்கீங்களா? இல்ல நான் இப்ப ஒரு 2-3 படம் அந்த கேள்வி மட்டும் பார்த்திருக்கேன். பாக்குற அவர் படம் பாக்குற அளவுக்கு நம்பி எனக்கு வரலாறு ஒரு படத்தை ரீமேக் பண்ணாரு அவர்தான். அவர் டைரக்ட் பண்ண படங்க பாருங்க, நீங்க எல்லாம் இப்படி தமிழ் பிலிம் எப்படி கமல் சார், கன்னடா பிலிம் நான் உபேந்திரா சொல்லுவேன். ஏன்னா அவர் யோசிச்ச கான்செப்ட் எல்லாம் 90s எல்லாம் பார்த்தா எப்படா இந்த மனுஷன் யோசிச்சான் இதெல்லாம் அப்படி யோசிச்சிருப்பாரு. அப்பவே சூப்பரா இருக்கும். ஒரு டைரக்ஷன் பார்த்ததே இல்ல, ஒரு படங்கள் கூட பார்த்தது இல்ல. இப்ப கூட கடைசியா யூஏன்னு ஒரு படம் எடுத்துட்டாரு, அது யூஏ தானே? ஆமா ஆமா யூஏ தான். அவர்தான் டைரக்டர், அவர்தான் எல்லாம் பண்றாரு போல இருக்கு, டோட்டலா ஏ டு இசட் பண்றாரு. அவர் டைரக்ட் பண்ண படம் அதான் அவர் டைரக்ட் பண்ண படங்க வேணா பாருங்க, சூப்பரா இருக்கு. கான்செப்ட் எல்லாம் எப்படா இந்த மனுஷன் யோசிச்சிருப்பான்ற அளவுக்கு பண்ணியிருப்பாரு. அவர் எல்லாம் ஒரு படமும் ஒரு ஜானர் நல்லா பண்ணிருக்காரு, அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. அப்படியா? சத்தியம்னு ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த உபேந்திராங்கிறவருக்கு நல்ல பில்டப் கொடுத்தாங்க பயங்கரமா, ஓகேங்களா? நம்ம தமிழ்ல எனக்கு விவரம் ஸ்டார்டிங்ல ஒரு உபேந்திரா பேரு கேள்விப்பட்ட சமயத்துல சொல்றேன் நான். ஆகாவோக பயங்கரமான நடிகர், கன்னடத்துல வந்து ரொம்ப ஃபேன் ஃபாலோயிங் உள்ள நடிகர், பயங்கரமான மாச நடிகர், எல்லாத்தையும் புதுசு புதுசா பண்ணக்கூடிய ஒரு நடிகர், ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், துருன்னு இருப்பாரு. அப்படி ஏகப்பட்டது கேள்விப்பட்டேன். சத்தியம்ல அவர் ஒரு கேரக்டர் கொடுத்து மொக்க பண்ணாங்க.
அதோட முடிஞ்சு போனதுதான். ஆமா இத ப்ரோ. அதுக்கப்புறம் அப்ப கூட விட்டுட்டு அவர் படத்தை பார்க்கலாம்னு சொல்லி ஆசை வந்துச்சு. பார்க்கலாம்னு சொல்லி போனா வரலாறு ரீமேக் அவர் பண்ணியிருந்தாருன்ற மாதிரி அந்த ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அவரு டைரக்ட் பண்ண படம் வேணா பாருங்க ப்ரோ. அதுக்கு நான் சொல்றேன் 100% சூப்பரா இருக்கும். ஆனா அது தெரிஞ்சு காட்ஃபாதர் அவரு டைரக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். வரலாறு அது அவர் டைரக்ட் பண்ணல, மத்தபடி சில படங்கள் டைரக்ட் பண்ணி இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் நடிச்ச படங்கள் மட்டும் பார்த்துட்டு நான் அப்படியே அதிலே தெரிச்சு ஓடி வந்துட்டேன். இந்த தமிழ்ல இருந்து கன்னடத்துல ரீமேக் பண்ண வகையில எனக்கு ஒருத்தர் மட்டும் தான் அந்த வகையில பிடிக்கும். தமிழ்ல இருந்து கன்னடத்துல ரீமேக் பண்றாங்கல்ல, அதுல கிச்சா ஷெரீப் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா ஓரளவுக்கு அந்த சொல்லுவோம்ல நியர்பை ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்லைன்னா அந்த ஒரிஜினலுக்கு வந்து உண்மையா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அதை வந்து கிட்டத்தட்ட பண்றது வந்து கிச்சா ஷெரீப் நான் நம்புறேன். ஏன்னா அந்த வாலி ரீமேக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் பண்ணது. டப்ளேஷன் கொஞ்சம் செட் ஆகலனா கூட அதாவது எப்படின்னா அந்த ஒரிஜினலுக்கு வந்து ஃபுல்லா திருப்தி படுத்தலாம் கூட ஒரிஜினல் கிட்ட நெருங்கி போறது அது கிச்சா ஷெரீப் பண்ணி நான் பாத்திருக்கேன். கிச்சா நல்லா பண்ணுவாரு அவரு. அது பார்த்தேன். கலவாணி ரீமேக் கூட எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. யாஸ் பண்ணியிருந்தா அப்படி கலவாணி இவர்க்கா யஷ் பண்ணிருப்பாரு. அதான் யாஸ் பண்ணியிருந்தாரு. அது எனக்கு கலவாணியில கூட எனக்கு பிடிக்கல. ஆனா கிச்சா ஷெரீப் பண்றதுல எனக்கு அந்த ரீமேக்ல வந்து நல்லா ஆட்டோகிராஃப் கூட அவர் தான் பண்ணாரு நினைக்கிறேன். ஆட்டோகிராஃப் அவரே டைரக்ட் பண்ணாரு நினைக்கிறேன் கிச்சா ஷெரீப்பே. நம்ம இதுல ஆமா ஆட்டோகிராஃப் உபேந்திரா அவுட் பயங்கரமா இது இருக்கும். ஏன்னா அவர் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் வேணா பாருங்க. அதுக்கு நான் சொல்லுவேன், அதுக்கு 100% கேரண்டி. அதெல்லாம் விசித்திரமா இருக்கும் கான்செப்டுங்கெல்லாம். எப்படா இந்த மனுஷன் இதெல்லாம் அப்போ 90sல யோசிச்சிருக்குன்னு அப்படி யோசிச்சிருப்பாரு அவரெல்லாம். உபேந்திரான்னு ஒரு படம், அதுக்கு ஃபேன் ஆனவங்க தான் நிறைய பேர். உப்பி பாட்டு சீரியஸா சொல்றீங்கன்னா சொல்லுங்க பாத்தலாம். உப்பி தானே அந்த உப்பியே படம். ஆமா ஆமா உப்பி 2 என்ன கான்செப்ட் ப்ரோ? கதை கான்செப்ட் ப்ரோ. அது கான்செப்ட் அது சொல்றதே கஷ்டம் ப்ரோ. ஒரு மனுஷனுக்கு 3 இது இருக்கும் ப்ரோ கேரக்டரு. ஒண்ணு காசு மேல ஆசை இருக்கும், ஒரு பொண்ணு மேல ஆசை இருக்கும், ஒரு அன்புக்காக ஏங்குவான். அது எப்படி ஒரு கேரக்டர் எப்படி அதை தாங்குவான்றது தான். அந்த மனுஷன் மாதிரி அப்படியே டேரா டைலாக்ஸ் எல்லாம் பேசியிருக்குவார் பாருங்க, நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் 90sல நீ எடுத்தியா இவ்வளவு எடுத்தியும் அப்படி பளிச்சு மூச்சில துப்புற டைலாக் அவ்வளவு இதா இருக்கும். டேரிங்கா அடிக்குவாரு. சூப்பரா இருக்கும் அந்த படம். அந்த இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, MTV சுப்பலட்சுமி கெபரி ஓலு நல்லா ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருந்துச்சு. அது நிறைய இடத்துல பெரிய ஹிட்டான பாட்டு. கடைசியா அதை கெட்ட சொன்ன மாதிரி இல்ல ப்ரோ, படத்துல அப்படித்தான் இருக்கும். படத்துல எல்லாம் சகுட்ட மேனி அடிச்சு தருவாரு. இதான் சொல்லுவாரு, ரியலிஸ்டிக்கா பயங்கரமா எடுக்குவாரு. ஒரு சத்யராஜ் ஒரு படம் பாத்திருப்பீங்க தெரியுமா ப்ரோ? ஏதோ ஒரு தெரியல, ஒரு படத்துல காட் இஸ் கிரேட், ஐ எம் காட் ரோட்ல போறலாம் ஷூட் பண்ணுவார் சத்யராஜ் ஒரு படத்துல. என்ன படம் தெரியல. அது மொட்டை அடிச்ச மாதிரி அது அவர் படத்துல தான் எடுத்திருக்காரு. அவர் உபேந்திரா படத்தை தான் எடுத்திருக்காரு. அவர் டைரக்ட் பண்ண ஏன்ட்டு ஒரு படம் இருக்கு, அந்த படத்துல இருந்தா இந்த சீன் காப்பி அடிச்சிருப்பாரு. சங்கர் கூட சொல்லியிருப்பாரு, உபேந்திராவோட படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்குன்னு. சரியான ஒரு சப்ஜெக்ட் பயங்கரமா இருக்கும். உப்பி 2 கிளைமேக்ஸ் எல்லாம் இது வரைக்கும் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. உப்பி 2 கிளைமேக்ஸ் இது வரைக்கும் என்ன இது படத்துல கிளைமேக்ஸ் யாருக்கும் தெரியாது. ஆடியன்ஸ் கிட்ட விட்டுருவாரு. ஓடிட்டு தான் ப்ரோ. அது எங்க அப்பாவோட பயங்கர ஃபேவரட் படம். இன்னமும் ஏதாவது படம் ரிலீஸ் ஆகல ஃப்ரீயா இருக்குன்னா அந்த படத்தை போட்டு விட்டுருவாங்க. அவருக்கு ஒரு ரியல் ஃபேக்ட். ஒரு மாவீரன் என்ன படம் சொல்லுங்க? அந்த படம் என்ன படம்? உபேந்திரா உப்பி 1 பேரு ஏவா? அவரது ஒண்ணு இல்ல, டைரக்டட் பை உபேந்திரான்னு போட்டீங்கன்னா எல்லாம் வந்து அந்த இல்ல அந்த உப்பிங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஏன்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கேன். அது 2 தான் கேள்விப்பட்டிருக்கேன். மத்த இதெல்லாம் தெரியல. ஓம்னு ஒண்ணு இருக்கும் ப்ரோ. அது சிவராஜ்குமார் படம் ப்ரோ. ஓம் டைரக்டர் உபேந்திரா தானே ப்ரோ? சிவராஜ்குமார் டைரக்டர் உபேந்திரா தானே? ஆமா ரைட். ஆமா. பிரகாஷ் ஓம் படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு. ஃபேக்ட் என்னன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு ஒரு தியேட்டர்ல கண்டினியூஸா ஓடி இருக்கு. அந்த படத்துக்கு வந்து இது வரைக்கும் இன்னும் பைரேட்டட் CD வரல. ஆஃப்டர் 20 years 10-15 years சம்திங் இப்பதான் அந்த படத்தோட ஒரிஜினல் CD ரிலீஸ் பண்ணாங்க, திரும்ப ரீரிலீஸ் பண்ணாங்க. அவ்வளோ ரிசப்ஷன் அந்த படத்துக்கு. டிவில கூட இப்பதான் ரீசெண்டா பிரீமியர் பண்ணாங்க அந்த ஓம் படம். ஆனா நம்ம ஸ்பேஸ்ல தெலுங்கு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க, தெலுங்கு படங்களை பத்தி பேசிருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸ் நம்ம எவ்வளவு தமிழ் படத்தை பத்தி பேசுறோம், கொரியன் படங்களை பத்தி பேசுவோம். ஆனா கர்நாடக படத்தை இவ்வளவு தூரம் ரசிச்சு சொன்ன ஒருத்தர் இப்ப முதல்ல பாக்குறேன். ரொம்ப ஒரு திருப்தியாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு, சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன லிஸ்ட் ஃபுல்லா அப்படியே டைப் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா, என்னென்ன படம் பெஸ்ட்டோ அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா இந்த வீக்கெண்ட சிறப்பிச்சிடலாம். பார்த்துட்டு வந்து அதை எல்லா படங்களும் இது பண்ணிடுறோம் ப்ரோ. ஏதோ அனுப்புற மெசேஜ் அனுப்புறோம். அதாவது இங்க நான் சீரியஸா சொல்றேன், இங்க நான் ரொம்ப சீரியஸ் சொல்றேன். சும்மா படங்களை மட்டும் அனுப்பிடுறேன். எனக்கு டைம் இல்ல, சூப்பரா இருக்க படங்கள் மட்டும் கண்டிப்பா ஒருத்தர் ஒரு 5 படம் செலக்ட் பண்ணி அனுப்பிடுவேன். போன வருஷம் ஆர்பி ஷெட்டில ஒரு படம் வந்துச்சு, பாலா தமிழ்ல டைரக்டர் பாலா படம் மாதிரி இருக்கும். அது வந்து மோர் படம் ஆச்சு, டோபி. அது பாத்தீங்களா ப்ரோ?
இல்ல ப்ரோ, நான் அதெல்லாம் ஆமா பார்க்கல. நான் இந்த கன்னடால உண்மையே சொல்ல போனா நான் ஒரு உபேந்திரா படம் கொண்டு தான் பார்க்குவேன். இந்த மாதிரி யாருக்கும் அவ்வளவு பாக்குற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அந்த மனுஷன் யோசிச்ச கான்செப்ட் அந்த மாதிரி இருந்தது. ஆனா பிரகாஷ் பாய் இப்பயே ஒன்று சொல்லிடுறேன், அவர் 90s எடுத்த படம்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங், என்னடா இது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி பெரிய மாதிரி இருக்கும், ஆனா கான்செப்ட் இதுல சூப்பரா இருக்கும். அது ஒண்ணு சொல்லு, எல்லாம் ஓவர் ஆக்டிங் மாதிரி ஒரு தெரியும் உங்களுக்கு, ஆனா நல்லா இருக்கும். எதுக்கு இந்த மனுஷன் இப்படி பண்ற மாதிரி? நான் தேட்டர்ல கர்நாடக மொழியிலே பார்த்தேன் போன வருஷம். அதுக்கப்புறம் ஓடிடியில தமிழ் டப்பிங்ல விட்டாங்க. பாருங்க, தமிழ்ல ஒரு பாலா படம் பார்த்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் அந்த படம். இன்டர்வல் எல்லாம் எடிட்டிங், ஒரு ஃபைட் இருக்கும், எடிட்டிங் பயங்கரமா இருக்கும். ஓகே ஓகே. பிரியமுடன் ப்ரோ, அவரு இப்ப கப்சான் ஒரு படம் பெரிய ஹைகோர்ட் வந்து அந்த படம் அங்க எப்படி ரிசல்ட்? இல்ல ப்ரோ, அந்த படத்தை மட்டும் பாத்துறாதீங்க. அதெல்லாம் ப்ரோ அதுல இன்னும் ஸ்பெஷல் தமிழ்நாட்டுல லைக்கா ரிலீஸ் பண்ணிட்டு அந்த படத்தை, அததான் நான் சகிச்சுக்க முடியல ஒன்னும். அவங்க கூட எப்படி ப்ரோ தெரியாது, ஒரு பிராண்ட் வேல்யூன்னு எடுத்துட்டு வராங்கல்ல. இப்ப எப்படி அவங்களுக்கு இந்தியன் 2 கூட லைக் அட்டா பண்ணுச்சு ப்ரோ. அந்த படமா ஒரு 7-8 வருஷம் பண்ணாங்க ப்ரோ. ஒரு காரணம் சொல்லலாம், நம்பலாம் அந்த காரணத்தை. உண்மையான காரணம் 6-7 வருஷமா எடுத்த படம். இந்த படத்தை லைக்கா தேவையில்லாத வேலை பார்த்துதான். பிரகாஷ் ப்ரோ, சண்டே ஏதாவது அப்டேட் இருக்கா? பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன். அப்டேட்ல எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல ப்ரோ. அப்டேட் கிடைச்சா சொல்றேன். சரி ப்ரோ. நம்ம ஒருத்தர் விசாரிப்போம், அவர் விசாரிச்சேன், அவர் ரிப்ளை கூட ஒன்னும் பெரிய விஷயம் சொல்லல. கப்சால அவர் டைரக்டர் கிடையாது இல்ல? எதுக்கு ப்ரோ? இல்ல வேறவர் தான் ப்ரோ, வேறவர் தான் டைரக்டர். இருந்தாலும் கேஜிஎஃப் ஹிட் ஆச்சா உடனே இவங்களும் நம்மளும் நாங்க எடுக்கிறோம் பாரு கேஜிஎஃப்னு போட்டிக்கு எடுத்தது. அதெல்லாம் அதுலயும் சிவராஜ்குமார், நான் இதுல ஒரு ரோலெக்ஸ் இறக்குறேன் பாருன்னு சொல்லி அவங்க ஒரு கிளைமேக்ஸ் சிவராஜ்குமார் நல்லா இருக்கும் ப்ரோ. மியூசிக் டைரக்டர் கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர் தான் ரவி பஸ்டோர். அதே மாதிரி போட்டிருப்பாரு. கேஜிஎஃப் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரியே தான் இருக்கும். மேக்கிங் நல்லா இருக்கும். டோட்டலாவே டிட்டோ அடிச்ச மாதிரி அந்த கேஜிஎஃப் மாதிரி. ஆனா கன்னடத்திலே என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூத் எல்லாம் சேர்ந்து இந்தியா லெவல்ல கன்னட சினிமா கொண்டு போனா அந்த பூமர் அங்கிள்ஸ் எல்லாம் சேர்ந்து திரும்ப பாதாளத்துக்கே தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் எல்லாம் போச்சு. இப்ப 2 வேற எடுக்கிறாங்க. பிரகாஷ் அதுக்கு இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இது நீங்க கேக்குற எதுவுமே எனக்கு கேட்கல. ஒரு நேரம் நாங்க பேசணும். இல்ல கட் ஆயிடுச்சு. ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன்னு சொன்னாரே தவிர அதுக்கு மேல பேசல, கேட்கல. கேக்குதா ப்ரோ இப்போ? இப்ப கேக்குது, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்போ நீங்க சொல்றீங்களா ஸ்கிரிப்ட் டாக்டரிங் இதெல்லாம் பண்றோம், நம்ம ஸ்கிரிப்ட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்றோம்னா அதுக்கு ஏதாச்சும் பேர் தான் பண்ணுவாங்களா ப்ரோ? இல்ல அது டீடைலா சொல்ல வேணாம். இல்ல அது சரி, அது என்னன்னு சொல்லுங்க. ஸ்கிரிப்ட் டாக்டர் இது பண்றீங்க, அது என்ன ப்ரோ? அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சுதாகுங்க மேமெல்லாம் சொல்ல, நான் ஸ்கிரிப்ட் டாக்டரா நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன டேர்ம் அது? எனக்கு புரியல. இல்லைங்க, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் எப்படின்னா, படங்கள் வந்து டோட்டல் ஸ்கிரிப்ட் நம்ம தான் கொடுத்துருவாங்க. டோட்டலா சீன் பேசி அதுல எல்லா சீன்ஸ் இதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, இல்ல ஏதாவது நிறைய குறைகள் இருக்கான்னு கேட்பாங்க. ஒப்பீனியன் மட்டும் கேட்கறது ஒரு வகை. சில இது அவுட்லைன் சொல்லி ஏதாவது சீன்ஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்றது அது ஒரு வகை. நிறைய இருக்கு அது மாதிரி. நம்மளோட பெரும்பாலும் இந்த ஒப்பீனியன் கேட்கறது மட்டும்தான் வரும். வந்து வச்சுக்கோங்களேன், அது ஒரு தனி கதை. அதெல்லாம் பெருசா சொல்ல வேணாம்னு விட்டாது. அன்னைக்கு சொன்னதே ரொம்ப நிறைய சொல்லிட்ட மாதிரி இருந்துச்சு. நிறைய பாத்துக்கோங்க. கரெக்ட். இல்ல ரைட்டர்ஸ்க்கு எவ்வளவு இது இருக்குதுன்னு அது ஒன்று பார்க்கணும். ஏன்னா ஸ்கிரிப்ட் டாக்டர்ஸ்ன்றது அது ஒரு இல்ல இது ரைட்டரா கிடையாது. இது ரைட்டர் கான்செப்ட்ல வராது. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து சும்மா ஒரு கன்சல்டிங் மட்டும் தான் வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தான். அது நம்ம ரொம்ப பண்ணது இல்லை. நம்ம பண்ணது ரொம்ப கம்மி. ரொம்ப வெகு கம்மி. பெருசா பண்ணணுங்கிற ஆசை மட்டும் தான் இருக்கு. அதனால அது அப்படியே இருக்கு. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் கல்கி இன்னைக்கு தான் பார்த்தேன் ப்ரோ, ஓடிடி இதுல பார்த்தேன். ஆஃப்டர் உங்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கேட்டு தான் நான் பழைய ரெக்கார்டிங் எடுத்து கேட்டு தான் பார்த்தேன். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சரியான அட்டெம்ப்ட். பட் ஆனா எனக்கு பிரபாஸ் தான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. எதுக்கு இவ்வளவு பில்டப் தேவையில்லாத மாதிரி அன்வான்ட் சீன். பிரபாஸ் இல்லாமலேயே படம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அமிதாப் பச்சன் நல்லா கேரி பண்ணியிருந்தேன், அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. ஆனா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருந்தது. அன்வான்டா இந்த ஃபைட் சீனும் இந்த திசா பட்டானி சீன்ஸ் எல்லாம் எதுக்கு இவ்வளவு கண்டென்ட் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே, இன்னும் நல்லா எடுத்துன்னு போலாமான்னு தோணுச்சு. ஆனா ஓகே, எஸ் இட்ஸ் a good attempt ப்ரோ, நல்லா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் எக்ஸ்பிளனேஷன் ப்ரோ. மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னா தியேட்டர்ல பாக்குறப்பயாச்சும் நமக்கு வந்து இந்த ஸ்பீட் எல்லாம் தெரிஞ்சுக்காத கொஞ்சம் போகும். ஏன்னா அதுலயுமே இந்த ஸ்பீடு கொஞ்சம் இஷ்யூவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 1 மணி நேரம் ஃபைட் அவனுக்கு எப்படா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இழுத்தாங்கிற மாதிரி இருக்கும்.
ஓடிடி அது ரொம்ப பெரிய குறையா தெரியும். அதை மீறி படம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே அது பெரிய விஷயம் தான். இல்ல ப்ரோ, நல்ல அட்டெம்ப்ட் ப்ரோ. ஏன்னா டு பி ஆனஸ்ட் எனக்கு சொல்லணும்னா அந்த கிராண்டியர் விஷுவல் ஒரு 5 இயர்ஸோ அது ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் இதெல்லாம் சங்கர் படம் தான் பண்ண முடியும்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா நாகேஷ்வின் ஒரு 2 இயர் ஃபிலிம் தான் அவரெல்லாம் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டோ பிளஸ் அவ்வளோ மித்திக்கோ ஃபியூச்சரிஸ்டிக் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது கான்செப்ட் வைஸ் சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதெல்லாம் என்கரேஜ் பண்ணதான். அதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது, அதுக்கெல்லாம் வேற எதுவும் சொல்லக்கூடாது. அது இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டபிள் அந்த மூவியெல்லாம். எனக்கு ஆனா அந்த படம் தேட்டர்லயே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னைக்கு நானும் ஃபுல்லா உட்காந்து ஓடிடிலேயே ஒரு தடவை பார்த்தேன். குறிப்பா கிளைமேக்ஸ்ல அந்த பில்டப் கொடுப்பாருல, கிருஷ்ணர் வந்து கர்ணனுக்கு பில்டப் கொடுப்பாருல, அதுக்கு ஒரு 5 தடவை பார்த்தேன் ப்ரோ. அப்பயும் குஸ்பம்ஸ் தான், இப்பயும் குஸ்பம்ஸ் தான். பில்டப்னா இது தாண்டா பில்டப்னு. இந்தியன் சினிமாலே தி பெஸ்ட் பில்டப்ஸ்னா இதுதான் ப்ரோ. 1 மீட்டர் ஏறி இருக்காது, 1 மீட்டர் இறங்கி இருக்காது. செம்மையா கிருஷ்ணர் வந்து கர்ணன் கொடுக்குற பில்டப் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. மாவீரன் ப்ரோ, எனக்கும் அதே தான். நான் படம் பார்த்தேன், எனக்கு அந்த அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நானும் ஒரு 4-5 வாட்டி பார்த்தேன். படத்திலேயே எனக்கு பிடிச்ச மொமெண்ட்னா அதுதான். நானும் இன்னைக்கு தான் பார்த்தேன் ஓடிடில. பேர் வந்து நிக்கிறது பயங்கர கிராண்டியரா இருந்துச்சு ப்ரோ. ஹாலிவுட் லெவல்ல அந்த மிஞ்சிருச்சு. பிரகாஷ் ப்ரோ, சனா பிஜிஎம் எப்படி இருக்கு வாழை மூவில? எனக்கு பிடிச்சிருந்துச்சு பிரதர், நல்லா பண்ணிருக்காரு. எனக்கு விஷுவல்ஸ் பிஜிஎம் நல்லா பண்ணிருக்காரு. ஓகே, விஷுவல்ஸ் பிஜிஎம் கேஸ்டிங் இந்த மூணுலயே இந்த படம் வந்து நமக்கு வந்து சக்சஸ் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா 2 சின்ன பசங்க நிக்கிற விமல், கலைவசம் கூட இந்த படத்துல நல்லா பண்ணியிருப்பாரு. அப்புறம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய கேஸ்டிங், எல்லாமே கேஸ்டிங் விஷுவல்ஸ் எல்லாமே. டைலாக்ஸ் உண்மையுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ரஜினி கமல் வச்சு பேசிக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும், ஒர்க் ஆயிருச்சு. அதாவது நம்ம தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நம்ம இந்த மாரி செல்வாஜி படம் பாத்தீங்கன்னா சில நேரம் எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப சீரியஸான டோன். இந்த படமே சீரியஸான டோனு, ரொம்ப ரஃப்டான டோன் மாதிரி தான் நமக்கு வந்து ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தோம், இந்த போஸ்டர் எல்லாம் பார்த்து ரொம்ப ஏதோ ஒரு இது பேச போறாரு போல, ஏதோ ஒன்று பண்ண போறாரு. பட் அதெல்லாம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட்ல மட்டும்தாங்கிற மாதிரியும், மற்ற நமக்கு அதை கொண்டு போறதுக்கான ஒரு வேவ் மாதிரி தான். ரஜினி கமல் அந்த டைலாக் வரல எப்படி ப்ரோ வச்சாரு? அது தியேட்டர் செம்மையா கத்துனாங்க ப்ரோ. அந்த ஊக்குப்பின்ல அவன் காலில் குத்துவான்ல அந்த சின்ன பையன், அப்போ டைலாக் ஒன்று வரும்ல. இல்ல நம்ம டோட்டலாவே ஸ்பாயிலர் பண்ண வேண்டாம். நம்ம எப்பவுமே முத நாள் பெருசா பேசாம ஒரு 3 நாள் கழிச்சு கேப் போட்டு இந்த வீக்கெண்ட்ல பேசினா நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம விட்டுறது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பேசுவோம், நம்ம ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுத்து பேசுவோம், அவ்வளவுதான். ஏன்னா தியேட்டர் மூமெண்ட்ஸ்ங்கிறது ஒரு 4-5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. தியேட்டர் மூமெண்ட் நாளையும் நம்ம இங்க சொல்லிட்டோம்னா பாக்குறவங்களுக்கு ஏற்க சொல்லிட்டாங்கிற மாதிரி போயிடும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வினோத் ப்ரோ, நீங்க தலைவரீரா? ஆமா ப்ரோ. சரி, உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எவ்வளோ வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க எந்த படத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அது எப்படி ப்ரோ, சின்ன வயசுல இருந்து ப்ரோ. நான் தனியா படத்துக்கு ஃபர்ஸ்ட் படம் நான் தியேட்டருக்கு தனியா போய் பார்க்க ஆரம்பிச்சேன் 2009. அதுக்கு முன்னாடி பிடிக்கும், அவ்வளவுதான். சின்ன வயசுல எல்லாம் இப்போ ஞாபகம்லாம் இல்லை. அதுல இருந்து அப்படிதான். ஓகே, இப்போ எதனால ஒரு இந்த கொஞ்சம் செப்பரேட்டாட்டே ஆனாருன்னு சொல்லுங்களேன். அந்த சினி ஃபீல்ட்ல இருந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வராம எதுவுமே இல்லாம தனியாட்டே ஒரு மங்காதுல இருந்து ரிலீவ் ஆனார்ல, அது கரெக்டான ரீசன் சொல்லுங்க பாப்போம். வேற ஏதாவது பேசுறேன்னா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இல்ல டாபிக் எதுவும் இல்ல, பேசுங்க. எனக்கு கொஞ்சம் கிளியர் கிட்ட தெரியும், சினிமா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கனால நம்ம 20 இயர்ஸா நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு தெரியும். அன்னில இருந்து இன்னைக்கு ஒருத்த வரைக்கும் அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் செய்யறாரு அவர். கலைச்சாரு முன்னாடியே கலைச்சிட்டாரு, அப்புறம் இல்ல ப்ரோ, முன்னாடியே கலைச்சிட்டாரு அவரு, அப்புறம் கிடையாது விலகி போனாரு. தெரியல ப்ரோ, போனாரு. கரெக்டான கிளியர் கட்டான ஒரு ஆன்சர் சொல்லுங்க. அவருக்கு ஒரு உள்ளுணர்வு தெரியல ப்ரோ, எனக்கு அது பிரகாஷ் ப்ரோ தான் தெரியும். ஆமா, அவர் எனக்கு தெரியல. சொல்லுங்க ப்ரோ, அவரோட கடைசி ஆலயம் எதுன்னு சொல்லுங்க. துவக்குதான் நினைக்கிறேன். அதுல சூர்யா ரஜினி தான் வந்திருப்பாரு. அது துவக்க ஆடியோ லென்ஸாஸ் இல்ல, எனக்கு தெரியல. பிரகாஷ் ஆடியோ லென்ஸா இல்ல அசல் தான், ஆடியோ லென்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அசல் தான், அசல் மூவியோட ரிசல்ட் தான் அவரோட இந்த ஒரு பெரிய ஒரு முடிவுக்கு காரணம்னு என்னோட அப்சர்வேஷன் ப்ரோ. என்னன்னா ரஜினி சார் வந்திருப்பாரு. இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல ப்ரோ, சொல்லுங்க. என்னன்னா அவரு அந்த படத்துக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணாரு. சரண் சார் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாப்ல,
ரொம்ப எதிர்பார்த்து அந்த படத்தை அவர் பண்ணாரு. சிவாஜி ப்ரொடக்ஷனோட ஹை பட்ஜெட் அந்த படம். ரஜினி சார்லாம் வந்து விஷ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணிலாம் வச்சிருந்தாரு. அந்த படம் வந்து டோட்டலாவே நீங்க அந்த படம் மேக்கிங்கே ஸ்டைலிஷா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவும் இருக்கும் அந்த படம். அது வந்து ரஜித் சார் அந்த மாதிரி எதிர்பார்க்கவே அந்த ரிசல்ட் டோட்டலாவே அந்த படம் வாஷ் அவுட் மாதிரி நெக்ஸ்ட் டேல இருந்து ஆயிடுச்சு. நீங்க சொன்னீங்க அந்த புக் அந்த டைம்ல வரும் அஜித் படத்துக்கு ஒவ்வொரு படத்துக்கு விஜய் படத்துக்கு வந்து அசலுக்கு அப்புறம் மங்காத்தோட முடிஞ்சிச்சு. இல்ல ப்ரோ நேத்து தோர்பா சொன்னாரு அந்த படம் அவருக்கு பிடிக்குன்னு. தோர்பா அவர் நிறைய படத்தை கலாய்ப்பாரு அஜித் படம் தான். ஆனா அவரு மேக்கிங் நல்லா இருக்கும். அவரு எல்லாத்தையும் விட ரொம்ப எதிர்பார்த்தது வந்து அஜித் சார் தான் அந்த படத்தை எதிர்பார்த்தது. அந்த படத்தை பெரிய அளவுல பண்ணாரு. அந்த படத்துல இன்வால்வ் ஆகி அந்த படம் அப்படி டோட்டலாவே அந்த படத்தோட ரிசல்ட் நெகட்டிவ் ஆன பிறகு அவரு நம்ம திங்கிங் வேறையா இருக்கு, மக்களோட திங்கிங் வேறையா இருக்கு. வெஜின மக்களுக்கு ஒரு படம் எப்படி பிடிக்குன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து அந்த படத்தை வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். ஏன்னா அவங்க அமெரிக்கா சாதாரணமா நினைச்சு எடுத்த படங்கள் இல்ல ப்ரோ. நான் சொல்றதுக்கு ஸ்டைலிஷா முதல்ல பண்ணலான்னு பண்ணாரு. அப்படி பார்த்தா விவேகம் கூட தான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாரு. அந்த படம் சரியா போலையே. அதுதான் நிறைய படம் ஆயிருக்கு அவருக்கு. அவர் ரொம்ப எதிர்பார்த்த படங்கள்லாம் இல்ல அவர் இந்த டிசிஷன் எடுத்து அதே மாதிரி தான் இல்ல ப்ரோ. என்ன கேட்டா பிரைவசி தான் ப்ரோ. சொல்லு ப்ரோ. அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது காரணம் இல்ல ப்ரோ. நிறைய காரணம் இல்ல ப்ரோ. என்ன சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இதுல அவர் வந்து நம்ம ஒரு இமேஜினேஷன் தான் ப்ரோ. அவரு எதனால அந்த அதுல இருந்து நீங்க பாருங்களேன் அசல் படத்துல பிரைவசி தான் ப்ரோ. இல்ல ப்ரோ அவரை பொறுத்த பிரைவசி தான் ப்ரோ. பிரைவசி தான் அவரை பொறுத்த வரைக்கும். பல காரணங்கள் இருக்கு. அது அசல் காரணம் கிடையாது. ஐயப்பன் ப்ரோ சொல்ற மாதிரி காரணம் கண்டிப்பா கிடையாது. அது பல காரணங்கள் இருக்கு. இல்ல அது அவருக்கு அதை விட பல பயங்கரமான தோல்விகள் அவர் பாத்துட்டாருங்க. அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. அதெல்லாம் முன்னாடி ஏகப்பட்ட அடிகள் எல்லாம் பார்த்தாச்சு. அதாவது சொல்லுவாங்கல்ல இந்த ஏதோ நம்ம தனிமரம் வரும்ல அது மாதிரிதான் பயப்படுறாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் பேக் அண்ட் பேக் அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் கரெக்டா அது எங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள் தெரியும். அது அந்த காரணம் கிடையாது. ஆனா ஓகேவா சிம்பிளா சொல்லிடுறேன். நீங்க சொன்னனால பேசக்கூடாதுன்னு விட்டுட்டேன் நடுவுல. ஆனா அதுக்கு முழுக்க அதுக்கு ஒரு பேச கூட காரணம் இல்ல. ஓகேவா அடுத்த டாபிக் போயிடும். பாராட்டிவ்லாதான் ரீசனா ப்ரோ. இல்ல ஐயப்பன் ப்ரோ ஒரு நிமிஷம். அது இல்லங்க அதெல்லாம் சொல்றேன். காரணங்கள் இருக்கு. அது எதுவுமே இல்ல. நான் சொல்றேன் இதெல்லாம் அது நான் அது இல்ல டாபிக்கே இல்ல. ரொம்ப வருஷமாட்டி திங்கிங்ல இருந்தது அதனால கேட்டேன். ஓகே அப்படியே வச்சுக்க. இந்த செக்கச்சேவன் நாட்டுல சிம்பு பேசுவாங்க. இல்ல ஒரு சஸ்பென்ஸோட சாகு அப்படிங்கறீங்க. இல்ல சஸ்பென்ஸோட சாகு அப்படிங்கறீங்க. இல்ல ஐயப்பன் ப்ரோ கேக்குதா? இல்ல அது கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு பார்த்தா ஐயப்பன் ப்ரோ கேக்குதா? ப்ரோ கேக்குதா? யார் பேசுறது? மதன் ப்ரோ பேச முடி ப்ரோ. மதன் ப்ரோ முடிச்சு விடு கதையை. அடுத்த கதைக்கு போட்டோம். ஒரு நிமிஷம் நான் ஐயப்பன் மோட கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஐயப்பன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நான் எப்படி ஒரு எப்படி சொல்றது ஒரு சிம்பிள் பர்சன் தான் ஓகேவா. எனக்கு நான் ஒரு தொழில் பண்றேன். அந்த தொழில் தான் ஓகேவா. அதை தாண்டி நான் ஓவரா பில்டப் பண்ணிக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு என் வேலையை கொண்டு நான் இருக்கிற ஒரு பர்சன் ஓகேவா. அந்த 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 ஃபேக்டை அவர் சினிமால இம்ப்ளிமெண்ட் பண்றாரு ஓகேவா. அது கிளிக் ஆகாதுன்னு தெரியாது. அந்த ஃபேக்டை எப்ப எடுத்தாருங்கறதா ப்ரோ क्वेश्चन. எந்த டைம்ல எடுத்தாரு அப்படிங்கறத முடிச்சிடுறேன். அது பண்ணாப்புல ஒரு சிச்சுவேஷன் மேல இது வேணான்னு தோணுச்சு அவருக்கு. அவர் தோன்றதான் பண்றாப்புல இன்னி வரைக்கும் ஓகேவா. அவர் தோன்றதை பண்றாப்புல அது கிளிக் ஆகுது. அது சக்சஸ் ஆகுது. அதுக்காக அவர் திரும்பி அதே தான் ஃபாலோ பண்றாப்புல. அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவுல இருந்து மாற்றி வரைக்கும் ஒரு முடிவு எடுத்ததே இல்லை ப்ரோ. அவர் ஒண்ணு இல்ல ப்ரோ. இப்ப பைக் ரேஸ் பத்தி நிறைய 2K கிட்ஸ் தெரியல. அவர் அந்த காலத்துல பைக் இல்ல ப்ரோ. அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுக்கு நீங்க எடுத்து அதெல்லாம் ஆமா ஒரு 15 20 வருஷத்துக்கு முன்னாடி பைக் ஓட்டிருந்தாரு. ஒரே விஷயம் சொல்லிடுறேன். இது எப்படின்னா இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் டாபிக் மாறி அப்படி சண்டையில வந்து முடிஞ்சவங்கனாலதான் இந்த முக்கியமான சில விஷயங்களுக்குலாம் வேணாம்னு சொல்லி தவிர்த்துறது. ஏன்னா இப்படி ஃபர்ஸ்ட் அஜித்னு போவோம். அப்புறம் அஜித் ஆரம்பிச்சு அப்படியே அது காரணம் போவோம். அஜித் விஜய் மிக்ஸ் ஆயிரும். அப்படியே போயிருங்கிறேன். டாபிக் எப்பவுமே இத பார்த்து கமெண்ட்ல வந்து பண்ணுவாங்க. கமெண்ட்லயும் வந்து சில பேர் ஆமா ஜாலர். இதுல கொடுமை என்னன்னா நம்ம என்ன பேசுறோங்கிறத பார்க்க மாட்டாங்க. கடைசியில என்ன பினிஷிங் கொடுத்தோன்னு பார்க்க மாட்டாங்க. நடுவுல வெட்டி அதை ஒரு பட்டு நடக்கும். அன்னைக்கு ஒண்ணுமே சொல்ல பிரகாஷ் ப்ரோ. அந்த லியோ வயசு ஏதோ ஒண்ணு அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 2 ட்வீட் போடுறாரு அவர். சரி ஆமா சில பேர் அப்படி வந்தா பேசுவாங்க.
வேற ஏதாவது அப்டேட் இதை பத்தி இல்ல பேசணும். எப்பவுமே சில விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே பிடிச்ச நடிகர்னு வரப்ப அது கண் மறைச்சிரும். நீங்க ஒரு வருஷம் பூரா நீங்க ஒருத்தரை பாராட்டாலும் சரி, ஒரே ஒரு ட்வீட்ல நீங்க ஒரு சின்ன குறை சொன்னா, அது திட்ட கூட வேணாம், குறை சொன்னாலே அது குறையா மாறிடும். அது எல்லாத்துக்கும் உள்ளதுதாங்க. இவங்க இவங்க அவங்கன்னு கிடையாது, எல்லாருக்கும் உள்ளது. பிடிச்ச நடிகர் போய் நானே நிறைய தூரம் பார்த்துருக்கேன். சும்மா இல்லாம வந்து சும்மா அஜித் ரசிகர் நிறைய பேர் திட்டுவாங்க. அது எதுக்கு திட்டாங்க எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா திட்டணும் திட்டுவாங்க. இதுல ஒரு கொடுமை இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சு இன்டர்வல் ரிவ்யூ போட்டேன்னா அதுக்கு ஒருத்தன் கோட் பண்ணி திட்டுவான். வேற வேலை இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே இன்டர்வல்லே ட்வீட் பண்ணணுமா அப்படிமா. சரி இன்டர்வல் ட்வீட் போடாம கிளைமேக்ஸ்ல படம் முடிஞ்சு ட்வீட் போடுவோம் அப்படின்னு பார்த்தா அவன் அதுக்கு மென்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு ட்வீட் போடல. அப்படி இல்ல ப்ரோ, நீங்க இப்ப டெய்லி ஸ்பேஸ் போட்டு விஜய்க்கு கொஞ்சம் ட்விட் அதிகமா இருக்கு, அதனால உங்களை திட்டுறாங்க. எனக்கு தெரியும் ஏன் திட்டுறாங்கன்னு. இப்பன்னு இல்ல, முன்னாடில இருந்து இல்ல இப்பன்னு மட்டும் சொல்லலைங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். சமீபமா ஒரு 3-4 வருஷமாவும் சொல்றேன். ரிவ்யூ போகும்போது தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ போட்டா இன்டர்வல்ல கூட ரெஸ்ட்டும் கூட போகாம ட்வீட் டைப் பண்ணிட்டு உட்காந்து கமெண்ட் பண்ணி திட்டுவாங்க. படம் முடிஞ்சு போட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ போடல, அப்ப காசு வாங்கிட்டாமாங்க. இப்படி ஏகப்பட்டதெல்லாம் நடக்கும். அதனால சொல்றேன், இங்க யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனா ஒன்னே ஒன்று சண்டை போடலாம், யாரு கூட வேணா சண்டை போடலாம். சண்டை போடணும்னு நினைச்சா அவ்வளவு பேர் இருக்காங்க சண்டை போடுறதுக்கு. கண்டென்ட் மேல கண்டு கொடுத்து நம்ம இது டாபிக் டைவர்ட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிட்டு போயிடலாம். நேத்துல இருந்து நேத்துல இருந்து ஒரு டெம்ப்ளேட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. மதுரையில போயிட்டு முத்துப்பாண்டியே ஒருத்தன் அடிச்சிருக்கானா, வெளியூர்காரனா தான் இருப்பாங்க. டெம்ப்ளேட் நேத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நானும். இந்த கில்லி படம் வந்தா கூட பாக்கல. ஏன்னா நேற்று பாலா வீடியோ மாறி போட்டதுக்கு அப்புறம் கோர்ட்ல பார்த்தா மாதிகால கோர்ட்லாம் வரவே வருது. ஆக்சுவலா 500 கோடி கிட்ட, அந்த 500 கோட்லயும் அந்த டெம்ப்ளேட் தான் போட்டிருக்காங்க எல்லாருமே. நான் கூட போட்டேன் அந்த டெம்ப்ளேட்டை. இல்ல கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நேத்துல இருந்து ட்ரெண்டிங்ல தான். அதோட என்னன்னா, பாலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு வன்முறையான காட்சிகள் இந்த படங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு. அவரை ஒருத்தன் வந்து அப்படி கொலைய வச்சிருக்காங்கிறதே வந்து பெரிய விஷயம் தானே. இல்ல ப்ரோ, இப்ப வாழைப்படம் பார்த்தேன். ஆனா அவங்க கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு கிளைமேக்ஸ் எனக்கு வந்து அந்த அளவுக்கு இதுதான் இல்ல. செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. முழு படமா உங்களோட ஒப்பீனியன்? படம் இல்ல ப்ரோ, முழு படம் நல்லா இருக்கு. ஆனா நம்ம இங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் போய் பார்த்தேன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம நான் அதுக்கு தான் ஸ்பேஸ்ல பேசும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி படங்கள் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்கலாங்கிறது தெரியல. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த படங்களுக்காக தான் நம்ம ரிவ்யூ போட்டிருக்கிறோம். நீங்க அந்த ரிவ்யூ மைண்ட்ல ஏற்றிட்டு படம் பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் விஷயம்னு சொல்லிட்டு அதுல ஆரம்பிச்சேன். தனியா ஒரு ஓப்பன் மைண்டடா ஒரு ஃப்ரீயா அவங்க சாதாரணமா எப்படி சின்ன படமா அவங்க ப்ரொமோட் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்க படம் பார்த்தீங்கன்னா தான் படம் நமக்கு செட் ஆகும். ஓவர் ஹைப்படா போகாம இருக்கிறது நல்லது. இப்போ இவர் சொன்ன ஜெயப்ரோ சொன்ன மாதிரி கொஞ்சம் லெஸ் ஹைப்லயே போய் படம் பாருங்க. பரணி அந்த மைண்ட் செட்லாம் பார்ப்பாரு. அதே மாதிரி நீங்களும் போய் வரம் பாருங்க. அவ்வளவுதான். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ பேசலாமா ப்ரோ? பேசுங்க ப்ரோ, சொல்லுங்க பிரதர். இன்னைக்கு சாலா படம் ரிலீஸ் ஆயிருந்தது. யாராவது உங்க சர்க்கிள்ல இருந்து யாராவது பார்த்தாங்களா? நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. பட் இல்லைங்க பிரதர், திருச்சிங்கிற சிட்டிலேயே இவ்வளவு பெரிய சிட்டி சென்னை, அதுல அப்படிங்கிற ஒரு 4-5 சிட்டில சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம்னு திருச்சிங்கிற மாதிரி ஒரு 5 சிட்டில டாப் 5 சிட்டில இருக்க சிட்டிலே ரிலீஸ் ஆகல படம். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா பப்ளிக் ரெஸ்பான்ஸும் நல்லா வந்திருக்கு. ரிலீஸே ஆகல. ரிவ்யூ வந்து ஃபிலிமி கிராஃப்ட் அவர் போட்டிருந்தாரு. ரிவ்யூ ஃபிலிமி கிராஃப்ட் அருண் போட்டிருந்தாரு ரிவ்யூ. ஸோ நல்லா வந்திருக்கு. பட் நிறைய பேருக்கு வந்து அது போய் சேரல ஆக்சுவலா. ஸோ அதனால யாராவது மதன் வாழையை பத்தி பேசிட்டு இருந்தாரு. மதன் தானே பேசிட்டு இருந்தாரு வாழையை பத்தி? மதன் தானே அது? ஹலோ மதன் இல்ல அது பேசுறது பிரதர். சாலா போயிட்டு பாருங்க பிரதர். உங்களுக்கு நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு நிறைய விஷயம் இருக்கும் படத்துல. ஆக்சுவலா அது ரொம்ப அதான் ரொம்ப என்னன்னா, அது ரொம்ப பப்ளிசிட்டி இல்லாம ரிலீஸ் ஆயிருக்கு படம். ஸோ நீங்க ரிவ்யூலாம் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். யூடியூப்ல நல்ல ரிவ்யூ தான் வந்திருக்கு படத்துக்கு. அதனால எல்லாரும் ட்ரை பண்ணலாம். போயிட்டு பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. படம் செம்மையா இருக்கும். இல்ல என்னன்னா, நீங்க சொல்றீங்க அதே மாதிரி ரிவ்யூ 2-3 நல்லா வந்திருக்குங்கிறது ஓகே. ஆனா தியேட்டர் ரிலீஸ் ஆகணும்ல, ரிலீஸே ஆகல. அதே மாதிரி ப்ராப்பர் ரிலீஸ் இல்லைங்கிற தாண்டி ப்ராப்பர் ப்ரொமோஷனும் இல்லை.
எதுவுமே இல்லை இந்த படத்துக்கு. நம்ம தான் வந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு திருச்சி இப்போ ரிலீஸ் ஆயிருந்த இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் நல்ல படம் அப்படின்னு. அதான் ப்ரோ நான் தான் அது ப்ரோ கூட ரிலீஸ் ஆகும். ப்ரொமோஷனு பல ஊருக்குள்ள இதான் நிலைமை. நான் தான் ப்ரொமோஷனு அதான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க உங்க நீங்க ஸ்பேஸ்ல வந்து. சிங்கிள் ஹேண்டடா. அதான் ப்ரோ என்ன பண்றது, நம்ம நம்ம அவங்க பண்ணல, அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இப்ப இறங்கி பண்ணல. ஸோ நம்ம இறங்கி பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதனாலதான் நான் வந்து அப்பப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது சாங் ரிலீஸ் ஆகும்போது அப்பப்போ பேசுறது எதுக்காகனா, சரி நம்மளால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கும் 20 பேருக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கா. ஸோ இங்க இருப்பாங்க ஒரு 100 பேர் இருப்பானுங்க. ஸோ கண்டிப்பா இந்த நீங்க படத்துக்கு விக்கி ப்ரோவா பேசுறது? ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ. இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் டீம் இருக்காங்களா? ஏன்னா சிடிசின்னு போட்டிருக்கு ப்ரோ. ஆனா பண்றாங்களா இல்லையானது எனக்கே தெரியல. எங்க பண்றானுங்கன்னா எனக்கு புரியல. எதுக்காகனா ஒரு படம் இங்க ஒன்னே சொல்றேன் கேட்டுங்க. நான் ஒண்ணு இது மட்டும் எடுத்துங்க மைண்ட்ல. ஒரு படம் ரசிகனுக்கு போய் சேரல அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு, பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேரலங்கிறது ஒரு விஷயம் இருக்கு, சினிமா பத்தி போய் பேசுறவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கு போய் சேரலன்னா சினிமாவே வாழ்க்கையில் வாழ்ந்துருக்காங்க, அவங்களுக்கே படம் போய் சேரலன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்படி 4 வகை இருக்கு பாருங்க. இதுல 4வது வகை தான் இந்த படம். சினிமாவை பத்தி பொழுதன்னைக்கு பேசிட்டு இருக்கவங்க இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ளவங்களுக்கு தெரியல, சினிமா விநியோகர்களுக்கு தெரியல, சினிமா தேட்டருக்காரனுக்கு தெரியல. இப்படிப்பட்டு ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்குன்னு பாத்துங்க. அது யார் பண்றா என்னன்னு நமக்கு தெரியல. பட் இப்படிதான் ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கு. சுகுமார் ப்ரோ கேட்ட மாதிரி யார் பண்றானே தெரியல. கரெக்ட் தான் ப்ரோ. அது ரொம்ப கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்கு. அதான் ஒரு சிலர் போடுறாங்க, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில பெரிய ஐடிலாம் போடுறாங்க. பட் அது ரொம்ப போயிட்டு ரீச் ஆகல ஆக்சுவலா. ஸோ அது அட்லீஸ்ட் சென்னையில இருக்கவங்க பார்த்து, அதான் ப்ரோ இப்போ என்னன்னா இப்போ கம்மியான ஸ்கிரீன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் சென்னையில ரிலீஸ் ஆயிருக்கு, ஓரளவுக்கு நல்ல ஸ்கிரீன், நிறைய ஸ்கிரீன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் போய் பார்த்து அது பூம் ஆகணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அவரு அருண் ரிவ்யூ பார்த்தாலே அவரு கொஞ்சம் கரெக்டா சொல்லுவாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அருண் ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபிலிமிகிராஃப் அருண். அது ஆக்சுவலா ஒரு விஷயம் ஒன்று கன்வே பண்ணியிருப்பாரு. அந்த படம் முடியும் போது ஒரு விஷயம் கன்வே பண்ணியிருப்பாரு, இப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்க அவர் ரிவ்யூ பார்த்தாலே தெரியும் அந்த படம் எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. அது கொஞ்சம் ரீச் ஆகாம இருக்கு. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா போயிட்டு, எப்படியோ 4 days லீவ் இருக்கு கரெக்டா, சாரி 3 days லீவ் இருக்கா, சாட்டர்டே சண்டே மண்டே. எப்படியோ கண்டிப்பா வாழை கொட்டுக்காளி எப்படியோ நீங்க சாட்டர்டே ஃப்ரைடே இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, சண்டே நாளைக்கு சாட்டர்டே பார்த்துருவீங்க. ஸோ கண்டிப்பா சாலாக்கு ஒரு ட்ரை கொடுத்து நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா நீங்க டிசப்பாயிண்ட், நான் 100% எழுதி தரேன், 1% கூட டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஓகேவா? நீங்க வேணா அந்த ரிவ்யூ வேணா பாருங்க, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பாக்குறதுக்கு. இல்லைங்க டிக்கெட் கேட்டீங்களா ஐயப்பன், ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகணும்ல, எல்லா ஏரியாலும் ரிலீஸ் ஆகல. ஆமா ப்ரோ. இல்ல அவரோட பேஜ்லயே அதை நல்லா பிரைஸ் பண்ணி தான் போட்டுக்காரு அந்த மூவியை, சாலா மூவியை. அவர் விக்கி அவர் பேஜ்லயே. இல்ல அதெல்லாம் ஓகே தான், ஆனா என்ன ரிலீஸ் ஆகணும் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா ரிலீஸ் ஒரு படம் நல்லா ரிலீஸ் ஆகணும் என்ன நடக்கும்னா, அந்த ஃபர்ஸ்ட் சொல்றேனே, ஒரு படம் நல்லா ரிலீஸ் ஆகணும், அதாவது டீசென்ட் ரிலீஸ் ஆச்சு ஆகணும். நான் ஒரு உண்மையை டீசென்ட்டான ப்ரொமோஷன் இருக்கணும். நான் ஒரு உண்மையை சொல்லவா, எங்க தியேட்டர், அதாவது எங்க ஏரியா பக்கத்துல இருக்க ஒரு தியேட்டர் இருக்கு. நாங்க போயிட்டு இந்த படத்துக்கு ஏன் ப்ரோ ஒரு ஷோ தான் கொடுத்துருக்கீங்க நாங்க கேக்குறோம். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ப்ரோ ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றாங்க வாழை, டிமாண்டி காலனி கண்டிப்பா தூக்கவே கூடாதுன்றானுங்க. தியேட்டரை விட்டு கண்டிப்பா இந்த வீக் எண்ட் வரைக்கும் டிமாண்டி காலனி இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆர்டரே போடுறானுங்க எல்லா தியேட்டருக்கும். இல்ல விக்கி ஒன்னு சொல்லிடுறேன் கேட்டுங்க, உங்கள்கிட்ட நீங்க பேசுற சொல்லிட்டு நான் சொல்றேன். எப்பவுமே ஒரு படத்தை போடுங்க போடாதுன்னு டிஸ்ட்ரிபியூட் சொல்றதெல்லாம் ஒரு வகை. நீங்க ஏதோ படம் இந்த படம் ரிலீஸ் ஆகாதுக்கு ரெட் ஜெயண்ட் மியூசிக் காரணம் சொல்லாதீங்க. என்ன காரணம் சொல்றேன் கேட்டுங்க. டிமாண்டி காலனி நல்லா போயிட்டு இருக்காது, தூக்க எந்த தேட்டருக்காரன்னு முன் வர மாட்டான். அவங்க தூக்கக்கூடாதுன்னு சொன்னாரு, ஏன்னா தேட்டர் அதிகரிச்சிருக்கிறதே தேட்டருக்காரங்க தான். தங்கலானுக்கு ஒரு மெயின் ஸ்கிரீனை கம்மி பண்ணிட்டு இந்த படத்துக்கு கொடுத்துருக்க தேட்டருக்காரங்க தான் கொடுத்துருக்காங்க. ரெட் ஜெயண்ட் மியூசிக் ரிலீஸ் பண்ண நினைச்சா தங்கலான் ரிலீஸ் ஆனப்பே ரெட் ஜெயண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு டிமாண்டி காலனி நிறைய ஸ்கிரீன் பிடிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நல்லா போறதுனால தான் அவங்க டீம் ரெட் ஜெயண்ட் மியூசிக் பிடிக்கிறாங்க. அடுத்த 2வது சொல்லிடுறேன், இந்த படம் அதிக ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது காரணம் இந்த படம் தான். ஏன்னா இவங்க ஒரு படம் ஒரு தேட்டருக்காரன் எடுக்கணும், எதை வச்சு எடுப்பான், படம் பேசு பொருளா இருக்கட்டும் ப்ரொமோஷன் வச்சு தான் எடுப்பான். சின்ன படங்கள் நல்லா திடீர்னு எடுப்பான் தெரியுங்களா, அது காரணம் நல்லா பேசு பொருளா இருக்கு, நல்லா ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு படம் வரதே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோஷன் நடந்துச்சு, எப்படி தேட்டருக்காரங்க எடுப்பாங்க படத்தை, எப்படி வாங்குவாங்க, எப்படி ஒரு 10 பேர் வருவாங்க, ஷோ பிரேக் தான் ஆகும். 5 பேர் 10 பேர் வரலன்னா படம் ஷோ பிரேக் ஆயிடும். அப்ப அவங்க என்ன காரணம், 5 பேர் 10 பேராச்சும் வரணும் அப்படின்னா படத்துக்கான பேசிக் ப்ரொமோஷன், நான் சொல்றது நல்ல ஹை ப்ரொமோஷன் கேட்கல, டீசென்ட் ப்ரொமோஷன் கேட்கல, குட் ப்ரொமோஷன் கேட்கல, பேசிக் ப்ரொமோஷன் ஒன்று இருக்கணும் ஒரு படத்துக்கு.
அப்பதான் தியேட்டருக்காரங்க நம்பி எடுப்பாங்க அந்த படத்தை. ஒரு 10 பேராச்சும் வருவாங்க, நம்ம ஷோ பிரேக் ஆகாம கரண்ட் பில்லாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு. இது வந்து நீங்க கேட்க வேண்டிய இடமே வேற. சொல்றது இல்ல வந்து கொஞ்சம் கூட பாயிண்ட் கிடையாது. இல்ல இன்னொரு இது ஒரு இதுக்கு ஆட் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஆக்சுவலா வந்து இல்ல ப்ரோ, இப்ப பேச்சு படம் வந்து இதே இல்ல இல்ல அதுதான் அதை பத்தி தான் சொல்ல வரேன். அதை பத்தி தான் சொல்ல வரேன். என்னன்னா ஆகஸ்ட் 2 அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 7 படம் ரிலீஸ் ஆச்சு. அது எல்லாருக்குமே இங்க தெரியும். அதாவது வாஸ்கோட காமா, போட்டு, மழை பிடிக்காத மனிதன், நண்பன் ஒருவன் வந்த பிறகு, பேச்சு, அப்புறம் வேற என்ன படம் ப்ரோ, ஜமா, எல்லாம் இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆச்சு. இதுல மழை பிடிக்காத மனிதன் வந்துட்டு வெஜ்ஜைன் ரிலீஸ். ஆக்சுவலா அந்த படம் வந்துட்டு மத்த போட்லாம் பாத்தீங்கன்னா சக்தி பிலிம் ஃபேக்டரி, நண்பன் வந்த பிறகு சக்தி பிலிம் ஃபேக்டரி, இந்த மாதிரி பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வந்து பண்ணாங்க. இதுல பேச்சு மட்டும் வந்துட்டு ரொம்ப சின்ன படமா வந்தது. பட் ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளடைவுல வந்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு பேச்சுக்கு வந்து ஸ்கிரீன்ஸ் வந்து ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இதுதான் வந்து இப்ப நம்ம வந்து சிம்பிளா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மேல வந்து நம்ம வந்து பிளேம் பண்ணிட்டு போயிட முடியாது. இவங்க இப்ப ரெஜைன் தான் காரணம் அப்படின்னா, அப்ப மழை பிடிக்காத மனிதன் 1 மாசம் ஓட்டிருக்கலாம், இல்ல வந்து 2 வாரம் ஓட்டிருக்கலாம், 3 வாரம் ரன் பண்ண வச்சிருக்கலாம். இங்க படம் நல்லா இருந்தா தியேட்டர்ல நிக்கும், படம் நல்லா இல்லைன்னா தியேட்டர்ல சஸ்டெயின் பண்ணாது. அதுதான் பிரகாஷ் ப்ரோவும் சொல்ல வர்றாரு. அந்த படம் நல்லா இருந்தது அப்படின்னா அது தெரியப்பட்டு அதாவது அது வெளியே வந்து தெரிய வைக்கிறதுக்கு மினிமம் ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஒண்ணு வந்து இருக்கணும். அதாவது அந்த படத்தை பத்தி 4 பேர் பேசுறாங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வந்து நிறைய கொஞ்சம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த படம் வந்தது முதல்ல அப்படின்னு வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கே தெரியணும். ஓ இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, இந்த படம் டீசர் நல்லா இருந்துச்சுப்பா, இந்த படம் ஸ்னீக் பீக் நல்லா இருந்துச்சுப்பா, இந்த படத்தோட இந்த ஹீரோ வந்து இந்த இடத்துல பேசினார்ப்பா அப்படின்ற மாதிரி எதனா ஒண்ணு பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த படம் வந்துட்டு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வாங்குறதுக்கான ஒரு ட்ரஸ்ட் வரும். இந்த இதெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணி தான் வந்து அந்த படத்தோட வேர்ட் ஆஃப் மவுத்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிஃபோர் ஒர்க், அதாவது ப்ரீ ஒர்க்கே வந்து நிறைய இந்த படத்துல மிஸ் ஆகுது ப்ரோ. அது நான் கிளியரா வந்து அந்த பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான். அதான் பிரதர் ஆக்சுவலா அது போக இன்னொன்னு சொல்லிடுறேன் இருங்க. அதுலயே இல்ல அது போக இன்னொன்னு சொல்லிடுறேன் இருங்க. அந்த 6 படம் வந்த போதும் ஏன் பேச்சு படத்துக்கு தியேட்டருக்காரங்க 2 ஷோ 3 ஷோ ஆச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த பேச்சு படத்துக்கு பேசிக் ப்ரொமோஷன் ஒன்று இருந்துச்சு. அதாவது ஹை ப்ரொமோஷன் இல்லைனாலும் பேசிக் ப்ரொமோஷன் ஒன்று நீட்டா நடந்துச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டீம் வந்து எஃபோர்ட் போட்டாங்க. நம்ம ஸ்பேஸ்ல மட்டும் வந்து பேசினாங்க. நம்ம ஒரு ஸ்பேஸ் நடத்துறோம், அந்த ஸ்பேஸ்ல வந்து பாலச்சந்திரன் வராரு, நடிகர் வராரு, அந்த படத்தோட ஹீரோ வராரு, அது போக டைரக்டர் வராரு, ப்ரொடியூசர் வராரு, 4 பேர் வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி முடிவு வராங்க. நம்ம டீம் நல்லா இருக்குன்னு படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம டீம் நல்லா ப்ரொமோஷன் பண்ணாங்க. இது மாதிரி என்னன்னா ஒரு பேசிக் ப்ரொமோஷன் ஒன்று நடந்தாதான் அந்த படத்துக்கு 2-3 ஷோவாச்சு கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லா வேர்ட் ஆஃப் மவுத்னால திரும்ப அந்த 3 ஷோங்கிறது 4 ஷோவா மாறும். அந்த 1 வாரம் தாண்டி 3 வாரம் ஓடும். நல்லா ஒரு சொல்றேன் கேட்டுங்க. திருச்சியில அந்த 6 படங்கள் வந்ததுல 3வது வாரம் ஒரே படம் பேச்சு தான். அது ஒரு ஷோ ஒன்னாலும் 3வது வாரம் கண்டினியூ ஆன ஒரே படம் பேச்சு மட்டும்தான். ஏன்னா அந்த முதல் வாரத்துல இருந்து வந்து ப்ரொமோஷன் தான் காரணம். அதுக்கப்புறம் 2வது வாரம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் காரணம். இதுதான். இப்ப நீங்க சொல்லுங்க. அதான் பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆக்சுவலா நான் வந்து அந்த தியேட்டர்ல கேட்கும் போது இது ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, சென்சார் ஆக்சுவலா அந்த தேட்டர் நடத்துறவங்களுக்கும் சென்சார் போர்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல. ஆக்சுவலா அங்க சென்சார் போர்ட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, படம் நல்லா இருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டு சென்சார் போர்ட்ல இருந்து யாரோ வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்க போல. அதெல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலா படம் நல்லாதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ உங்களுக்கு இல்ல உருட்டுல ப்ரோ. உங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. சினிமால இருக்கவங்களுக்கு சில பேருக்கு தெரியும். அதான் ப்ரோ சினிமால இருக்கவங்களுக்கு தெரியும் ப்ரோ. சினிமால இருக்கவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வேற கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல விக்கி ஒண்ணுதான். நீங்க ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறது புரியுது எனக்கு. இல்லைன்னு சொல்ல நீங்க ஒரு தனிநபரா அந்த படத்தை வந்து உங்களுக்கு அது எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் வந்து போவோம் நமக்கு காரணம், அடிப்படை காரணம் படத்துல பாசிட்டிவ் வகையில பேசிட்டு போயிடும், அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா இந்த தியேட்டர் வாசல்ல உட்காந்துருக்கோம், தியேட்டருக்குள்ள பேசுறவங்க, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இப்படின்னு நமக்கு தெரியும். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். ஆக்சுவலா இந்த மாதிரிலாம் சொன்னாங்க பிரதர் அப்படின்னு நான் சொன்னேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதெல்லாம் ஷேர் பண்றேன். அது எப்படி சொன்னாங்கன்னு சொல்லணும் அப்படின்னா, படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இருந்தாலும் போட முடியல, அவ்வளவுதான். சென்சார் போர்ட்ல உள்ளவங்க சொன்னாங்க, சென்சார் போர்ட்ல உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸே தெரிஞ்சுங்க. சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அது தனி கதை. சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. அது அவ்வளவுதான். இன்சைட் ரிப்போர்ட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது சென்சார் போர்டுங்கிற மெம்பரே.
ஓகேங்களா, இன்சைட் ரிப்போர்ட்னு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். அது நல்ல ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். பேசிக் சாலா வார்த்தை பிரஸ் மீட் விட்டுருவோம், ரைட், ஓகே. சாலா பிரஸ் மீட் போட்டாங்க. ஆக்சுவலா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டரே ஆக்சுவலா அந்த மீடியால சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்த. ஏன்னா நாங்க அன்னைக்கு இருந்து கேட்டுட்டு தான் வந்தோம், அதனால தான் சொன்ன அந்த பாயிண்ட். ஸோ எங்க வியூல இருந்து நாங்க சொன்னோம் ஆக்சுவலா. ஓகே ஓகே பிரகாஷ் ப்ரோ, இது பேசியோட அந்த பாலாசுரம் கேரக்டர் வந்து அவரு தான் சாய்ஸா இல்லைன்னா அதுக்கு முன்னாடி யோகி பாபு யாரையும் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க? டேரக்டர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, அதை பாலசரம் தான் பண்ணணும்னு சொல்லி டேரக்டர் நம்ம ஸ்பேஸ்லயே சொன்னாரு. வந்து ஓகே, இல்ல சரியான ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட். அவர் என்ன சொன்னாருன்னா, விலங்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க புக் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் விலங்கு ரிலீஸ் ஆச்சுன்னு பேட்டி டேரக்டரே வந்து நம்ம ஸ்பேஸ்லயே பண்ணாரு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நவ்விங் பேசி இப்போ யோகி பாபு மாதிரி வேற ஏதாவது நடிச்சிருந்தா நல்லா பண்ணிருந்தாப்புல. நடிச்சிருந்த அந்த படத்தை இன்னும் நல்ல ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்குமோன்னு தோணுச்சு ப்ரோ. நல்ல அட்டெம்ப்ட் ஒரு யோகி பாபுனா அதாவது ஒன்லைன் பண்றேன், கமெண்ட் பண்றேன், கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இல்ல ப்ரோ, அவரு கேரக்டர் இதெல்லாம் நல்லா பண்ணுவாரு. இவரு சூப்பரா பண்ணிருந்தாரு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. இன்னுமே வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து சென்டர்லாம் கொஞ்சம் மக்கள் கிராமத்துல ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் வந்து ரீசன்ட் ரிவ்யூ வந்தனால ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் வந்து யாரோ கூப்பிட்டு இருக்காங்க. சொல்லுங்க பிரதர். அருணா? பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் ப்ரோ, கேக்குதுங்க பிரதர், நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்கலாமா? புரியல. நான் கேரளா இருந்து கூப்பிடுது பர்னி. சொல்லுங்க அது கேள்வி கேட்கலாமான்னு கேக்குறாரு. நான் உங்கள்கிட்ட தான் கேள்வி. அப்படியா, கேரளான்னு கேட்ட மாதிரி அதுக்கு முன்னாடி சொல்றேன். சொல்லுங்க. அப்படியா, நீங்க மலையாளத்துல பேசுங்க. உங்கள்கிட்ட தான் கேட்கட்டும், சொல்லுங்க. ஒரு மோகன்லால் சாங் ஒரு அஜித் படத்தை ரீயூஸ் பண்ணிருக்க. எந்த படம்னு தெரியுமா? கிரீடம் இல்ல, மோகன்லால் சாங் அஜித் படத்துல வந்து ரீயூஸ் பண்ணிருக்காங்க. ரீயூஸ் பண்ணீங்க தெரியலையே. மோகன்லால் படம் ரீமேக் பண்ண தெரியும். கிரீடம் சாங் என்ன சாங்ல தெரியலையே. ஒரு ஈஸி க்ளூ தரேன். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர். வரலாறு படமா? நோ அல்ல. ஏஆர் ரஹ்மான் சாங்னா பழைய படமா தான் இருக்கும் நினைக்கிறேன். வான்மதி சொல்றாரா? ஏஆர் ரஹ்மான் ரெண்டு சாங் தான் மலையாளத்தில் யூஸ் பண்ண. ஏஆர் ரஹ்மான் ரொம்ப இதுதான் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் மலையாளத்துல பண்ணிருக்காரு ஏஆர் ரஹ்மான். அதுக்கப்புறம் பண்ணது இதுதான். இல்ல எனக்கு தெரியல. எனக்கு மலையாள படம்னாலே நமக்கு தெரியாது அவ்வளவா. ஆனா ஒன்னே இன்னைக்கு மலையாளத்துல ஒரு ஹாட் டாபிக் நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. மோகன்லாலும் மம்முட்டியும் ரொம்ப வருஷம் கழிச்சு இணைஞ்சு அடிக்க போறாங்களாம். ஏன்னா மோகன்லால் தயாரிப்பு அந்த ஆசீர்வாத் சினிமாஸும் மம்முட்டி ப்ரொடக்ஷன் மம்முட்டி கம்பெனியும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்களாம். அநேகமா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நிறைய பேர் பரப்பிட்டு இருந்தாங்க நியூஸ். இன்னைக்கு எல்லாம் ஹாட் டாபிக் அதுதான். அது மட்டும் தான் தெரியும். இந்த பழைய மலையாள படங்கள் எனக்கு தெரியல. நீங்களே சொல்லிருங்களேன் பதில. பவித்ராவா? அதுல என்ன சாங்னு சொல்லிருங்களேன், எனக்கு தெரியல. செவ்வானம்னு ஒரு சாங் இருக்கு. ஓ ரைட் அந்த சாங். அந்த மலையாள பாட்டுங்களா? யோதா மூவில சாங். ஓ சரிங்க. எனக்கு தெரியல. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா மலையாள பாட்டு எனக்கு நீங்க சொல்லிதான் தெரியுது. இல்ல அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல நல்லா செம ஹிட்டான பாட்டு. ஆனா இன்னைக்குதான் வந்து அது ஒரு மலையாள பாட்டுன்னு தெரியும். இல்ல ப்ரோ, நீங்க இந்த படம் இதான் நடக்குன்னு கணிச்சிட்டீங்க. நானா சாங்ல கூட இடையில ஓனர்ஸ் வரல, கான்ட்ராக்டர் கூட போய் கேட்பால, அவங்களுக்கு தனியா இது போஸ்ட் போட்டிருந்தீங்களே ஒரு லெவலுக்கு மேல எக்ஸ்பெக்டிங் இல்ல அக்செப்டிங் தான் அப்படின்னு. அது எதுக்கு? அந்த நிமிஷம் போடுற ஸ்டேஜ்ல மறந்துடுவேன். நீங்க இதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா சுத்தமா மறந்துருப்பேன். ஆமா, நினைக்கிறேன் கேரக்டர் போஸ்டருக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி கேரக்டர் போஸ்ட் அது அதுக்காக போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஆமா, அப்பதான் அந்த கேரக்டர் போஸ்ட் நம்ம கடைசி கேரக்டர் போஸ்டா முடிச்சிருவோம்னு நினைச்சா கடைசியில அதுக்கப்புறம் இன்னொரு கடைசியா ஒரு கடைசி போற கேரக்டர் சொல்லி மாதிரி வந்திருந்தாங்க. அதெல்லாம் போட்டு நினைக்கிறேன். ஷூட் ரேப் முடிஞ்சா என்ன இருக்காஜி? இல்ல மெயின் ஷூட் முடிஞ்சிச்சு. இந்த சொல்லுவாங்கல்ல இந்த பேட்ச் ஒர்க்குங்கிறது. இந்த பேட்ச் ஒர்க் எப்படின்னா, மகிழ் திரும்பி எனக்கு ரெகுலரான ஒரு அவங்களுக்கு கம்பெனி ஆர்டிஸ்ட் சில பேர் இருப்பாங்க தெரியுங்களா? கம்பெனி ஆர்டிஸ்ட் தெரியுமா? ஒருத்தவங்க டைரக்டரா திரும்ப ரிப்பீட்டடா நடிப்பாங்கல்ல, அவங்க பேர் கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம். இல்ல சில தயாரிப்பு நிறுவனங்களும் ரிப்பீட்டடா நடிப்பாங்க. அது மாதிரி மகிழ் திரும்பி சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இந்த ஜீவா ரவி,
அது மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே அவங்க எல்லா மகிழ் திருமணி படத்துலயுமே இருப்பாங்க. ஓகே இந்த படத்துல வந்து இந்த எப்பவுமே இந்த 8 கேரக்டர் சொல்லியிருக்கேன். 8 கேரக்டர்ங்கிறது ரொம்ப முக்கியமான கேரக்டர். அந்த 8 கேரக்டர் தவிர்த்து வெளியே சைடுல படத்துல ஒரு 4-5 கேரக்டர் சுத்தி முத்தி போயிட்டு இருக்கும். அது போக ஒரு 20 கேரக்டர் ஓடிட்டு இருக்கும். ஆனா அந்த 20 கேரக்டர் ஒரு ஏரியா அஜர்பைஜான் மட்டும் தான் இருக்கும். லோக்கல்ல இருக்க மாதிரி கேரக்டர் சில கேரக்டர்கள் இருக்கு. அதை இப்போ அவர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஜீவா ரவி மாதிரி துணை நடிகர்களை வச்சு இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் பேச்சு ஒர்க்கும் ஓடிட்டு இருக்கு தவிர பெரிய லெவல் பேச்சு ஒர்க் இல்ல. இது இவங்களை வச்சு சில சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. அதை அப்படியே மெர்ஜ் பண்றது. இவங்களை தனியா எடுத்து அதை தனியா படத்தோட மெர்ஜ் பண்றதுல இவங்க தனி சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அதாவது துணை நடிகர்கள், சின்ன நடிகர்கள், அதுக்கு தெரியாத சில நடிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஒர்க், அது ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்ப அது வந்து இன்னும் ஒரு 5-6 நாள் வரைக்குமே போகுங்கிறாங்க. அது 2-3 நாள்ல முடிகிற மாதிரி இல்ல, ஒரு 5-6 நாளுமே போகிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒர்க் முடியறதுக்கு செப்டம்பர் 1st வீக் வரைக்கும் ஆயிருங்கிறாங்க. சமீபம் இன்னைக்கு விசாரிச்சு தெரிஞ்ச விஷயம். செப்டம்பர் 1st வீக் வரைக்கும் இந்த ஜீவா ரவி உட்பட இது மாதிரி துணை நடிகர்கள் வச்சு நிறைய பேர், மகிழ் திரும்பியோட ரெகுலர் ஆர்டிஸ்ட் அவங்கள வச்சு சில போர்ஷன்ஸ் இருக்கு. படத்தை வந்து இந்த பிளாஸ்பேக் போர்ஷன்ல வர வேண்டிய காட்சிகளும் இருக்கு, பிரசன்ட் போர்ஷன்ல வர காட்சிகள் இருக்கு. ரெண்டையும் தனித்தனியா எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான மெர்ஜிங் ஒர்க் இதெல்லாம் ஒர்க்கும், இந்த ஒர்க் ஃபுல்லா ஒர்க் போனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு ரிசல்ட், அந்த ரிலீஸ் தேதிங்கிற ரிசல்ட் தெரியும் போல இருக்கு. அப்ப மகிழ் திரும்பி வந்து ரொம்ப இழுத்தடிக்கிறாருன்றது உண்மைதான் போல. ஸ்கிரீன் இண்டஸ்ட்ரி தான் சொல்றாங்க. ஷூட்டிங் ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க. அதான் வந்து நம்ம கேட்டவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஷூட்டிங் தள்ளி போகுது படத்தை முடிச்சிடாம கொடுத்துட முடியுமா? படம் போன ஷூட்டிங் தானே போய் ஆகணும், வேற வழி இல்லைன்னாரு. அது மாதிரிதான் அவர் முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு டேரக்டர் அவரோட அவுட்புட் வரும்னு நினைக்கிறாருன்னா அவரோட பெஸ்ட் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான். அது சந்தோஷம் தான் நினைக்கிறேன். கழகத்துல இப்படிதானே சொன்னாங்க, ரொம்ப இழுத்தடிச்சு. இல்ல அது அவரோட மேக்கிங் ஸ்டைலே அதுதாங்கிறப்ப அது தெரிஞ்சுதானே புக் பண்றாங்க. ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நீங்க கார்த்திக் சுப்ராஜை கூப்பிட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய நடிகை கொடுத்தாலும் 2 மாசம் 3 மாசத்துல படத்தையே முடிச்சு கொடுத்துருவாரு. அவரோட ஸ்டைல் அது. மனிதத்தோட ஸ்டைல் எவ்வளவு பெரிய கேஸ்டிங் இருந்தாலும் அவர் ஒரு 3 மாசம் 2 மாசத்துல படத்தை முடிச்சு கொடுத்துருவாரு. அது அவரோட ஸ்டைலு. சிவாட்டனி இது எவ்வளவு சின்ன கமர்ஷியல் படம் தான், ஆனா அவர் 1.5 வருஷம் 2 வருஷம் எடுப்பாரு. அது ஒவ்வொரு ஸ்டைல் அது மாதிரி. இவன் ஏகே டப்பிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? அது இதுக்கப்புறமா இல்ல முடிஞ்சா பாதி? டப்பிங்ல இப்ப 1.5 நாள் தான் நான் பேசுறாரு அவர்லாம். அது பெரிய ப்ராசஸ் கிடையாது. இப்பெல்லாம் வந்து என்னன்னா ஷூட்டிங் முடிஞ்சுன்னு அங்கிட்ட இருந்து ஒரு வாரம் 10 நாள் மொத்த ஒர்க்குமே முடிஞ்சிடும். ஏன்னா இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ், ஹெவி விஎஃப்எக்ஸ் கிடையாது. இந்த படத்தை சொல்ல போனா விஎஃப்எக்ஸே கிடையாது. விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் சைடு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் தவிர விஎஃப்எக்ஸ்ங்கிற ஒரு விசுவல் எஃபெக்ட்ஸ்ல வந்து பயங்கரமா அந்த ஒர்க்குமே கிடையாது. அடுத்து ஸ்பாட் எடிட்டிங்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஒர்க் முடிஞ்சு அப்புறமேட்டு ப்ரொஃபஷனல் எடிட்டிங் சொல்லுவாங்கல்ல, ஃபைனல் எடிட்டிங், அது மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். டப்பிங் 1.5 நாள். ஏன்னா அதிக கேரக்டர் கிடையாது. நல்லா பாத்தீங்கன்னா சில படங்கள்ல 300 பேர் வரைக்கும் நடிச்சிருப்பாங்க, 200 பேர் நடிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 50 கேரக்டர் மெயின் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த படத்தை பொறுத்த மெயின் கேரக்டர் அவங்களை சுத்தி தான் படங்கிறப்ப அந்த 8 பேர் டப்பிங் பேசுற 1 நாள் போதும். அஜித் எப்பயுமே 1.5 நாள் தான். இதுதான் கதை, அவ்வளவுதான். போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு பெரிய இந்த படம் இந்த ஷூட்டிங் முடிஞ்சுன்னா அங்கிட்ட இருந்து 1 மாசம் அவ்வளவுதான். அதிகபட்சம் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு கம்ப்ளீட். செப்டம்பர் 1st வீக் முடிஞ்சாலும் அக்டோபர் 1st வீக்ல படமே ரெடியா நிற்கும். நம்மளாம் ஒரு 5 வருஷம் முன்னாடி அப்படின்னா படம் ரிலீஸுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஒர்க் பண்ண எல்லாம் பார்த்துருக்கோம். உதாரணமா சொல்ல, வேதாளம் படத்துக்கு ரிலீஸுக்கு 10 நாளைக்கு மட்டும் தான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு 7 நாளைக்கு மட்டும் சென்சார் அனுப்புனாங்க. 4 நாளைக்கு மட்டும் சென்சார் ஆயிருந்துச்சு. அப்படி எல்லாம் நடக்கும்ப்பா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான். பரணி யாரும் பேசுறாங்களா? ஆப்ல இருக்கு மலையாள இல்ல அட்டகாசமா அப்படி நடந்ததுன்னு நினைக்கிறேன். மலையாள ஒரு கொஸ்டின் ஒரு நிமிஷம் பிரகாஷ், நான் கேக்குதானா? என்ன கேக்குது? நான் பேசுறேன் உங்களுக்கு கேக்குதானா? கேக்குது. ஓகே, வேற யாரும் பேசுறாங்க? ஐயப்பன் பிரதா பேசிட்டு இருந்தாப்ல. இல்ல ஒரு கொஸ்டின் கேட்கலாமான்னு கேட்டாங்க. கொஸ்டின் கேக்குறாராம். கேளுங்க. இதெல்லாம் கேள்வியா கேட்டது, அதனால இந்த கேள்வி நான் கேட்கல, நீங்க கேளுங்க. ஆங்கர் உங்களுக்கு தெரியும், மத்த யார ஸ்பீக்கர்ல சொல்றாங்க. சுந்தர் சியோட ஒரு படம் 3 ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு. ஒரு படம் 3 ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம். என்ன மூவின்னு யாராவது சொல்லுங்க. அன்பே சிவம் இல்ல, அப்ப ரஜினி படமா இருக்கும். பிரகாஷ், உங்களுக்கு தெரியுமாண்ணா? தெரியுமான்னு கேக்குறேன். ஜஸ்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு லைட்டா மைக் இதாவது பிரேக் ஆகுது, பாத்துக்கங்க. பிரதர் நான் ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு போயிடுறேன். சொல்லுங்க. ஹலோ, சுகுமா ப்ரோ, பரணி ப்ரோ,
2 பேரும் எப்படியாவது படத்தை பாத்துருங்க. இல்ல ஏன்னா ப்ரோ, சின்ன என்னால முடியாது. சீரியஸா சொல்றேன். கேரளால ரிலீஸ் ஆகல. சாரி. இப்பயே சொல்லிடுறேன். அப்படியா? ஓகே ஆமா. ஓகே. அட்லீஸ்ட் சுகுமார் ப்ரோ நீங்களாவது பார்த்து, ஏன்னா நம்ம ஆக்சுவலா நான் வந்து நம்ம இடத்துல பாத்துருக்க ஒரு சின்ன வேண்டியது படம் ரிலீஸ் ஆகுது. இல்ல ஸோ இல்ல இல்ல சொல்லிடுறேன். பார்த்து. டியூஸ்டே நான் பாத்துருக்க வேண்டியது ப்ரீமியர் பண்ணாங்க ப்ரெஸ்க்கு. ஆமா ஆமா, அன்னைக்கு நீங்க எனக்கு பார்க்க வரல முடியல. போல. ஈவினிங் ஆமாமா அன்னைக்கு ஈவினிங் 6 ஆமா o'clock ப்ரீமியர் பண்ணாங்க. நான் வந்து வெளியே நின்று பாத்துட்டு இருந்தேன் பிரதர். நீங்களா வருவீங்களான்னு பாத்துட்டு இருந்தேன். சரி இல்ல இல்ல பேசலாம் அன்னைக்கு அப்படின்னு. ஆக்சுவலா வந்து நீங்க அன்னைக்கு வர வரல. முடியல. ஆக்சுவலா பார்த்தேன். அதுதான் சொல்றேன். அது நான் பாத்துறேன் ப்ரோ. நான் இந்த வீக்கெண்ட் நான் பாத்துட்டு நான் ஏன்னா சொல்றேன். ஏன்னா ரிவ்யூ ஏன்னா போடுறேன். பிரதர் நம்ம இப்போ சூரிக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்துருவாங்க கண்டிப்பா. ஸோ மாரி செல்வராஜ் ஆல்ரெடி இட்டு கொடுத்துட்டாரு. அவர் வந்து ப்ரூவ் பண்ணவர் ஆக்சுவலா, கரெக்டா? ஸோ இந்த படம் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு படம் வந்திருக்கு. ஸோ என்னால முடிஞ்சது உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஸோ நீங்க பார்த்துட்டு வந்து ஒரு போஸ்டோ இல்லை இந்த ஸ்பேஸ்லயோ வந்து பண்ணீங்கன்னா, ஏதாவது உங்களோட ஒப்பீனியன், நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லல, உங்களோட ஒப்பீனியன் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் பிரதர். இங்க ஸ்பேஸ்ல யாரு கேட்டு பார்த்தாலும் ஓகே. அவங்க வந்து நீங்க ஷேர் பண்ணி ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஒரு 4 பேர் அனுப்பிச்சு விட்டா கூட இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒரு சின்ன படத்தை நம்ம சொல்றோம்ல, சின்ன படம் எங்க ஓடுது அப்படின்னு சொல்றோம். சரி, சின்ன படம் தான் ஒன்று வந்திருக்கு. நல்ல ஸ்டோரி, நல்ல கான்செப்டோட. ஸோ அந்த சின்ன படத்தை ஓட வைங்க. அது சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். கீழே போயிடுறேன். ரீசனாரா சாரி, அது என்ன படம் சொல்றீங்க? சாலா. சாலா இன்னைக்கு கூட ஒரு ஸ்னீக் பிக் வந்திருக்கு. 2 ஸ்னீக் பிக் வந்திருக்கு. அது வேணா பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தியேட்டர்ல போய் ஆனா ட்ரைலரும் ஸ்னீக் பிக்க வச்சு படம் இப்படிதான் இருக்கும்னு மட்டும் முடிவு பண்றாதீங்க. கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சொசைட்டிக்கு ஒரு குட் மெசேஜ், ஆல்கஹாலை வச்சு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது ப்ளீச்சியா இல்லாம நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஏதாவது ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று சொல்ல வந்தோம்னா சில படங்களெல்லாம் கொஞ்சம் ப்ளீச்சி ஆயிரும். என்னடா இவனுங்க அறக்கிறானுங்க அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிரும். அதுக்காகவே இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி, ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி அந்த விதத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அதனால போர் அடிக்காம ப்ளீச்சியா இல்லாம சோசியல் மெசேஜ் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம டைப்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டா கொடுத்துருக்காங்க படத்தை ஆக்சுவலா. நீங்க ஏதாவது ரிவ்யூ பார்த்துட்டு போனாங்க கூட ஓகே தான். நீங்க நல்ல ரிவ்யூ தான் வந்திருக்கு. பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 days நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன படத்தை பார்த்து நம்ம அதை வந்து சப்போர்ட் பண்ணாதான் கொஞ்சமாவது அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும் தேட்டரு. இல்லைன்னா அது அப்படியே இது பண்ணிருவாங்க, மறக்கடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். சுகுமார் ப்ரோ, மை கைண்ட் ரெக்வஸ்ட், எப்படியாவது போய் பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. எப்போ வந்தாலும் ஸ்பீக்கர் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. கௌரிகள், நீங்க ஸ்பீக்கரே வர மாட்டீங்க, திடீர்னு வந்திருக்கீங்க, சொல்லுங்க. இல்ல, நான் ஆக்சுவலி ஜஸ்ட் நவ் ஐ கான்ட் ரிமெம்பர் தி ஸ்பீக்கர். அவர் ஒருத்தர் சொன்னார், அந்த ரெட் ஜாயின் பத்தி ஒருத்தர் சொன்னார். எந்த ஸ்பீக்கர் சொன்னாரு? அந்த கரெக்ட். ஆமா ஆமா. தங்கலான் டிமான்டி இவர்தான் சொன்னார். விக்கி கிங் தான், அவர் தான் சொன்னாப்ல. ஓ, அவரு தான். ஆக்சுவலி விக்கி, ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். ஐ மீன் we are trekking. எனக்கு கௌரிகள் பேசுறதே கேட்கலையே. இல்ல என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம், அவங்க பேசுறாங்க. உங்களுக்கு கேட்கலன்னா மறுபடியும் மேபி லிசனர்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. லிசனர்ல ஓகே. அதோ போயிட்டு வரேன் பிரதர், போயிட்டு வரேன். ஓகே. அவருக்கு நீங்க பேசுறதே கேக்குறியா? இல்ல, நான் எப்போதும் அந்த வாதத்தை கேட்குறேன். ஐ மீன், நான் ஸ்பேஸில் எப்போதும் கேட்கக்குள்ள அந்த ரெட் ஜாயின் இஸ் ஆல்வேஸ் how to say they are getting a upper hand. But actually நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, I always feel Singapore and Malaysia market is how to say, அந்த இந்தியன் மார்க்கெட்டோட ரொம்ப how to say அதே மாதிரி தான் போவோம். இந்தியாவில் என்ன நடக்குதோ அது இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூகே யூஎஸ் மார்க்கெட். அந்த படம் எப்படி இந்தியாவில் ஓடுதோ அதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லி ஓடும். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அவர் சொன்னதுக்கு சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலி மலேசியாவில் 200 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் சிங்கப்பூரில் வந்து 30 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ
இஃப் ஐ லுக் அட் தங்கலான் வந்து 120 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி ஒன்லி half 60 ஸ்க்ரீன்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இன் சிங்கப்பூர் less than 10 ஸ்க்ரீன். தங்கலான் வந்து 20 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஆஃபீஸ், அந்த வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி இஸ் ஆல்தோ அந்த 2 டெரிட்டரிஸ்லேயும் இந்த எஃப்எம்எஸ்ன்னு நீங்கள் சொல்லணும்னா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெரிட்டரி. டிமாண்டி காலனி இஸ் slightly more, okay, than Tangalan for both territory. So there's no red giant here, correct? அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே ஒன்றுமே இல்லை ரெண்டு மார்க்கெட்லேயும். ஓகே, ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க நம்ம தங்கலான் வந்து ரொம்ப ஹைப்டப்பாக இருக்குது. பட் நீங்கள் ஜென்ரல் பீப்புள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டர்ன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஐ டோன்ட் ரியலி திங்க் இட்ஸ் அபவுட் ரெட் ஜாயன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோதான். ஓகே அதே தான் வந்து பிரகாஷ் ப்ரோவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணாரு. ரெட் ஜெயின் படம் கண்டென்ட் பேஸ்ட். கௌரிகள் என்னன்னா ஆக்சுவலா நான் என்னோட கருத்தை வந்து இங்க நான் சொல்ல வரல. ஆக்சுவலா ரெட் ஜெயின் தான் இது பண்ணிருச்சு நான் அப்படி சொல்ல வரல. ஆக்சுவலா அங்க சொன்னதான் இங்க கன்வே பண்ண. ஆக்சுவலா அங்க சொன்னதான் கன்வே பண்ண. அது வந்து அவங்க மிஸ்டேக்கா எனக்கு தெரியல. மேபி அவங்க மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். என்கிட்ட சொன்னவங்க இருக்காங்கல்ல, தியேட்டர்ல இருந்து சொல்லிருப்பாங்கல்ல, அவங்க மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். பட் நீங்க பாருங்க, நீங்க மட்டும் சொல்லல, அது நிறைய பேர் அவங்களோட திங்கிங் அப்படி இருக்கு. நீங்க ஒன்னு பாருங்க, ஐ டோன்ட் ஹேவ் அ வோட் இன் தமிழ்நாடு, கரெக்டா? ஐ நாட் பாலிட்டிக்கலி, ஐ எம் நாட் இந்தியன் சிட்டிசன், ஓகே, எனக்கு ஓட்டம் இல்லைங்க. ஸோ பட் அங்கே எப்படின்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த அந்த பேட்டர்ன் வந்து will be the same over here. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வுடன்ட் சே டிஸ்ட்ரிபியூஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி ஈவன் இங்கே கூட ஹாஃப் தான் இருக்குது. ரியலி ஹாஃப். ஆக்சுவலி வெரி அந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப not even good location for DeMonte Colony. Actually half 120 screens in Malaysia, இங்க 60 தான் ரிலீஸ் பண்ணிச்சு DeMonte. But still நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இஸ் மோர். ஸோ பீப்புள் ஆர் வாட்சிங். அது வந்து அவங்க மேபி நிறைய லொக்கேஷன்ல போட்டிருக்கலாம். பட் ஐ திங்க் த பேட்டர்ன் இஸ் த சேம். ஸோ அந்த வாதம் வந்து ஐ திங்க் not very fair, I think. இன்னும் நான் நினைக்கிறேன். இல்ல, எனக்கு டவுட், சிங்கப்பூர்ல மொத்தமே 36 ஸ்கிரீன் தான் இருக்கா? 30 ஸ்கிரீன் தான் இருக்கு. 30. ஆனா வந்து இது you know how small is Singapore. நீங்க அந்த உங்களோட சென்னை செங்கல்பட்டு, I mean you are from Kerala, but அந்த சென்னை செங்கல்பட்டு இருக்குல்ல, அந்த சைஸ் தான் இருக்கும் சிங்கப்பூர். இன்ஃபேக்ட் அந்த சிங்கப்பூர்ல ஒரே ஒரு தியேட்டர்ல ப்ளே பண்ணாலும் I can still reach it. உங்களுக்கு புரியுதா? பாப்புலேஷனே லேக்ஸ் கணக்கு தான் உண்டுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் 5 மில்லியன் தான். ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அங்க, அதனால கேட்டேன். நீங்க சிங்கப்பூரா இதா மலேசியாவா? நான் இப்ப சிங்கப்பூர்ல இருக்கேன். ஓகே இல்ல, சிங்கப்பூர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி சிங்கப்பூர் அந்த டிக்கெட் வந்து தமிழ், பிகாஸ் சிங்கப்பூர் இஸ் ஃப்ரீ மார்க்கெட். மலேசியால கண்ட்ரோல்ட், ஓகே, மலேசியால வந்து கண்ட்ரோல் பிரைசிங். அண்ட் அந்த senior citizen is actually half the price, 3 times less in Malaysia. And the Malaysia price is cheaper, but in Tamil movies are always very expensive in Singapore. Always very expensive. In fact 50% more than Hindi movies. Okay. So and I just want and always I hear about Red Giant, but I think it's really about அந்த பீப்புளுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு. ஆமா, கரெக்ட், அது கரெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் தான். இப்போ இங்க கொடுக்கும் போது கூட பிரகாஷ் ப்ரோ ஆல்ரெடி சொன்னாரு, டிமாண்டி காலனிக்கு ஸ்டார்டிங்ல கம்மியா கொடுத்தாங்க, தங்கலானுக்கு அதிகமாக ஸ்கிரீன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி. பட் எவென்ச்சுவலி டிமாண்டி காலனிக்கு இப்போ ஸ்கிரீன்ஸ் கூட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ யார் எவ்வளோ புக்கிங்ஸ் எது பேஸ் பண்ணியோ அதை படி தான். ஃபர்ஸ்ட் 3 days மட்டும்தான் வந்து அந்த ஸ்கிரீனிங்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் தான் மேட்டர்ஸ். இங்கே கூட in a place like Singapore, நான் சொன்னல அந்த ஸ்கிரீன்ஸ் கொஞ்சம் 2 ஸ்கிரீன்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி people are traveling to go and watch that movie. அந்த how to say, இப்போ 30 ஸ்கிரீன்ஸ்னா ஐ கேன் வாக், என்னோட வீட்டிலேருந்து நான் ஒரு தியேட்டருக்கு வாக் பண்ணி போக முடியும். அப்போ லைக் விஜய் போனோன்னா ஐ ஜஸ்ட் வாக் ஃப்ரம் மை ஹவுஸ் டு அந்த ஒரு தியேட்டர் இருக்கும். ஐ கேன் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே போயிடலாம். ஓகே, பட்
இப்போ டிமாண்டி காலனிலாம் எல்லாருக்கும் அந்த மாதிரி தே ஹேவ் டு ட்ராவல், ஒரு பஸ் எடுத்து ஒரு டெக்ஸி எடுத்து போகணும். பட் தேர் ஸ்டில் கோயிங். புரியுதா? ஹாஃப் லொகேஷன் இருந்தாலும் தேர் ஸ்டில் ட்ராவலிங். ஸோ யா, ஐ திங்க் தே வாண்ட் டு see that movie. அது நமக்கு சோஷியல் மீடியால பார்க்க வேற மாதிரி இருக்கும்ல, வேற மூவிஸ் ஹைப் மாதிரி இருக்கும். பட் ஆன் த கிரவுண்ட் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். புரியுது புரியுது. பிரகாஷ், நான் கேட்டுட்டு இருக்கீங்களா? கேட்கறீங்க? எனிவே ஐம் கோயிங் டவுன். பரணி, நீங்க அந்த அந்த மலையாளம் மூவிஸ் வீக்லி நீங்க இப்ப இந்த ஓடிடிலாம் இப்ப சொல்றீங்கல்ல எவ்ரி வீக், அந்த மாதிரி வந்து மலையாளம் மூவிஸை சொல்லுங்க. ஐ கான்ட் ஈவன் கீப் ட்ராக். அந்த மலையாளம் மூவிஸ் தேர் சோ மெனி மூவிஸ். எனக்கு ஐ டோன்ட் நோ, இந்த வாரம் போன வாரமும் இந்த வாரமும் ஐ லாஸ்ட் கவுண்ட் ரெடி எந்த மூவிஸ்னு. சோ மெனி மூவிஸ் ஆர் மிஸ்ஸிங். ஆமா, கரெக்ட். அதுல என்னன்னா 10 ரிலீஸ் பண்றாங்க, வதன்னு ரிலீஸ் பண்றாங்க. அது என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு இப்போ வெளியில இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி தெரியும்னா, பாப்புலர் மூவிஸ் மட்டும்தான் தெரியும். மலையாளம் மூவிஸ் நிறைய சொல்றேன். இப்போ வந்து ரிலீஸ் ஆகிறது சில மோஸ்ட்லி வந்து ஏதாவது மொக்க படமா தான் இருக்கும். டு பி ஆனஸ்ட் அப்படிதான் இருக்கும். அதனாலயே வந்துட்டு அந்த கேரளாலயே வந்து ப்ரொமோஷன் பண்ணி அவங்க சின்ன பட்ஜெட் படம்ன்றதுனால, ரொம்ப சின்ன பட்ஜெட் படம்ன்றதுனால பட் கேரளா those movies are traveling. அந்த மூவிஸ் இப்போ வருது சிங்கப்பூருக்கு. எல்லா மூவிஸும் வருது. துபாய்லாம் எல்லாம் ஐ திங்க் துபாய்ல நிக்குது. ஐ டோன்ட் நோ ஹவ் அது மெனி பெரிய மூவிஸ் தானே வருது, சின்ன மூவிஸ் வரது இல்லையே. வருது. பிகாஸ் we are tracking துபாய். துபாய்ல வருது. ஈவன் சிங்கப்பூர்ல வருது. துபாயில கேரளா ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ துபாயில மேபி ரீச் பண்ணுவாங்க. ஈவன் சிங்கப்பூர்ல வருது. இப்ப நிறைய தான் நீங்க இப்போ ரீசன்ட்டா வாழை வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நொனக்குழி, அந்த மாதிரி படங்கள் தானே வந்திருக்கும். இந்த வாரம் ரிலீசஸ் வந்திருக்க வாய்ப்பு கம்மி தான். ஐயோ, என்ன ஒரு படம் இருந்துச்சு, the ladies wearing the punjabi suit, the yellow and the blue. I can't remember the name also. yellow suit, punjabi suit. அது அந்த போஸ்டர்ல இருக்கும். I can't hunt. அதெல்லாம் hunt yes. ஓகே நீங்க நான் கண்டிப்பா போடுறேன். அதே வருது. கான் ஈவன் அந்த வாயிலுக்குள்ள சில சமயத்துல எனக்கு நுழையாது. வியாழக்கிழமை ஈவினிங் வந்து நான் எவ்ரி Thursday நான் வந்து போடுறேன். இந்த வாரம் என்னென்ன மலையாள படம் வருது அப்படின்ற மாதிரி தியேட்டரிக்கலா கண்டிப்பா போடுறேன். Yeah, because I think even the Manjubal boys, we took like 1 week to pick it up. புரியுதா உங்களுக்கு? Because and how to say, of course you follow like Forum Kerala and all that, but you cannot catch any ball. அது உண்மைதான். நான் ட்ராக் பண்ணணும்னா கூட புக் மை ஷோ பார்த்து தான் ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். அதுல தான் நானே ட்ராக் பண்ணுவேன். இல்ல, நீங்க பார்த்து சொல்லுங்க எந்த படம் நல்லா இருக்கும்னு. புரியுதா? ஏன் நான் பார்க்கறது 1-2 படம் தாங்க மலையாளமே. அதான் பாப்புலர் ஃபிலிம்ஸ் வந்தாதான் பார்ப்பேன். இப்போ நொனக்குழி, வாழை இதெல்லாம் பார்த்தேன். இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு தான் ஹண்ட்டும் போனேன். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, சரி நம்ம போரிங் எவ்ரிபடி. சரி, அவங்க பேசிட்டோம். ஓகே, தேங்க்ஸ்லா, பை. பிரகாஷ்ண்ணா சொல்லுங்க ஏதாவது. இல்ல, உங்க வாய்ஸ் ஸ்லோவா கேக்குதுண்ணா பிரகாஷ்ண்ணா. செல்வம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ வணக்கம் ப்ரோ. ஒரு கொஸ்டின் ப்ரோ. என்னன்னா ப்ரோ, உங்களுக்கும் பிரகாஷ் ப்ரோவுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து தான், யார் வேணா பதில் சொல்லுங்க. என்னன்னா, வணங்கான் வந்து செப்டம்பர்ல வர்றதுக்கான பாசிபிள் வந்து எந்த அளவுக்கு அதிகமா ஆயிருக்குது. அது மாதிரி வந்து அக்டோபர் வந்து எந்தெந்த படங்கள் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, லாக் ஆயிருக்கு. இதுதான் கொஸ்டின் ப்ரோ. வந்து செப்டம்பர் 20 வந்து பிளான் பண்றாங்கன்னு சொல்லி செய்தி வந்துச்சு. அவர் வந்து படத்தை வந்து செந்தில் வாங்கியிருக்காரு படத்தை, வணங்கான் படத்தை. அதனால டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அதே டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அக்டோபர் ரிலீஸ் வந்து அக்டோபர் 3 பரோஸ்திரின்னு சொல்லி மோகன்லால் படம் ஒன்று வருது. தமிழ்லயும் வருது, மலையாளத்துலயும் வருது. எல்லா லாங்குவேஜ் வருதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அக்டோபர் 10 வேட்டையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 10 கங்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இது. அக்டோபர் 31 அமரன் பிரதர் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தீபாவளிக்கு விடாமுயற்சி வரும் அப்படிங்கிற தகவல் மட்டும் தான் இருக்கே தவிர அது அபிஷியல் செய்தியா என்ன வரல. இதுதான் அக்டோபர் ரிலீஸ்க்கான அப்டேட்டு. வணங்கான் ரிலீஸ்க்கான அப்டேட் அவ்வளோதான். இது மட்டும்தான். வணங்கான் வந்து எப்படின்னா மற்ற பட ரிலீஸ் எதையும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்னன்னா, எப்பவுமே சுரேஷ் கமாச்சி அவர் ப்ரொடியூசராக இருக்கப்போ அவர் அதெல்லாம் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ்லாம் பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுவார். டக்குன்னு
ரிலீஸ் பண்ணிட மாட்டாரு. அவர் எப்பவுமே ஒரு தடவைக்கு 3-4 தடவை யோசிப்பாரு. பொறுமையாக தான் படங்கள் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாரு. இப்போதைக்கு அவங்க பேசிட்டு மட்டும் தான் இருக்கிறாங்க. படத்தை வந்து என்ன தேதி ரிலீஸ் பண்ணலாம், செப்டம்பர் 5 கோர்ட் வருது அப்படின்னா அங்கிருந்து 2 வாரம் கழிச்சு செப்டம்பர் 20 வரலாமா, 20 வந்து அடுத்த வாரம் 27 மெய்யழகனும் தேவரா 2 படம் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம அதை இறக்கி விட்டுறலாம். ஒருவேளை 27 வேற ஏதாவது படங்கள் ஜாயின் ஆகணும், நம்மளும் வேற தேதி தள்ளி போகலாமா, இல்லை முன்னாடி 13 வரலாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவுமே இல்லை, உறுதிப்படுத்தப்படலை. அதனால எதுவும் உறுதியா தெரிஞ்சா நம்ம சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் எதுவுமே சொல்லல ப்ரோ, அவர் தான் சொன்னாரு. பரவாயில்ல, நன்றி சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லையில, அதனால சொல்லிக்க வேண்டியதான். நன்றியும் சாரியும் மட்டும் எப்பயுமே பார்த்து யூஸ் பண்ணும். கண்டிப்பா ப்ரோ. சுமார்ண்ணா ஏதோ சொல்ல வந்தீங்க? முடிச்சுக்கலாம்ண்ணா. இது பிரகாஷ் நான் சொல்லிட்டேன். ஓகே முடிச்சுக்கலாம்.